ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மை மாத்திரமே செய்வார். இந்த நாளின் வேத தியானத்திற்காக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 22 துவங்கி 36 வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்கலாம். நம்ம வாசிப்போம். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஸோ நம்ம ஒவ்வொரு வசனத்தை வாசித்து அப்புறம் அதை நம்ம தியானிக்கலாம். ரொம்ப பெரிய வேத பகுதியாக இருக்குது இல்லைங்களா? ஸோ இங்கே பேதுரு யாரை அட்ரஸ் பண்ணுறாரு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. யாருக்கிட்ட பேசுகிறாங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கானது. அது தெரிஞ்சாதாங்க நம்ம வேதத்தை என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். இங்கே பேதுரு யாரை அட்ரஸ் பண்ணுறாரு? 2ஆம் அதிகாரம் முழுமையாக 3ஆம் அதிகாரம் எல்லாமே யூதர்களை தான் அவர் என்ன பண்ணுறாரு, அட்ரஸ் பண்ணுறாரு. வாசிங்களேன், 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 5வது வசனம் பாருங்களேன். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்களே. 7வது வசனம் பாருங்களேன். பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலியர்கள் அல்லவா? கலிலியர்கள் யார்? அவங்க யூதர்கள். அது கீழே 14ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே. இருக்கா இல்லைங்களா? அப்புறம் 22வது வசனம் பாருங்க. இஸ்ரவேலரே. 36வது வசனம். ஆகையினாலே நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். ஸோ 3ஆம் அதிகாரம்லாம் நம்ம தியானிக்கிற அப்பயும் நான் உங்களுக்கு இந்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் காட்டுறேன். இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 வசனம் நம்ம வாசித்தோம். எல்லாமே பேதுரு யாரை தான் அட்ரஸ் பண்ணுறாரு? யூதர்களே, ஜூஸ். ஸோ பேதுருடைய செய்தி யாருக்கு தான்? யூதர்களுக்கு தாங்க பேதுரு பேசிட்டு இருக்கிறாரு. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களே கேளுங்க நான் சொன்னார். புறஜாதியார்களே நான் சொன்னார் கிடையாது. அவர் யூதர்களை தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன் இந்த ஒரே ஜனங்கள் மேலே அவர் கவனம் செலுத்துகிறாரு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, குறிப்பிடத்தக்கதுங்க. ஏன்னா அந்த செய்தி ராஜ்யத்தின் செய்தியாக இருக்கிறபடினாலே ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு தான் அவர் என்ன பண்ணுறாரு, அட்ரஸ் பண்ணுறாரு. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னபடி உலகமெங்கிலும் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க, ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இவர் பேதுரு என்ன பண்ணியிருக்கணும்? எல்லா ஜனங்களுக்கும் நான் என்ன பண்ணுறேன் சொல்லுகிறது என்னவென்றால் அப்படின்னு தானேங்க சொல்லணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, யூதர்களையும் தான் சொல்கிறாருங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் சொன்னதை இங்கே பேதுரு செய்யலை. இதை சொன்னாரா இல்லைங்களா? மத்தேயு 28:18 தான். உலகமெங்கிலும் போய் என்ன பண்ணுங்க, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீங்கள் என்ன பண்ணணும், சொல்லணும். த கிரேட் கமிஷன் என்று எல்லாராலும் அழைக்கப்படுது இல்லைங்களா? அப்படின்னா இவர் என்ன பண்ணியிருக்கணும், எல்லோருக்கும் தானே அவர் அட்ரஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் இங்கே பேதுரு பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே என்ன பண்ணல, அட்ரஸ் பண்ணல. மாறாக பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு அறிவுறுத்தின வார்த்தைகளை தான் என்ன பண்ணுறாரு, பேசுகிறாருங்க. பரிசுத்த ஆவியானவர் என்ன பேச சொல்லணுன்ட்டு பேதுருவோடு சொன்னாரோ அதை தான் பேதுரு இந்த ஸ்பெஷல் நேஷன் இல்லையா, ரொம்ப விசேஷமான இந்த நாடோடு இந்த மக்களோடு என்ன பண்ணுறாரு, பேசி கொண்டே இருக்கிறார். நல்லா கவனம் வச்சுக்கோங்க. பேதுருவோடு கூட இருக்கிற அந்த 11 அப்போஸ்தலர்கள் 12 பேரும் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஊழியத்தை என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற அந்த ஊழியத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, கண்டினியூ பண்ணுறாங்கங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லைங்களா, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம், நீங்கள் என்ன பண்ணணும், எருசலேமிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் பிற்பாடு தென் யூதேயாவிலும் அப்புறம் சமாரியாவிலும் அதுக்கப்புறம் உலகமெங்கிலும் நீங்கள் என்ன பண்ணணும், உலகத்தின் கடைசி பரியந்தமும் என்ன பண்ணோம், எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க, இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொன்னார். கவனம் இருக்குங்களா இல்லைங்களா? ஆனால் அந்த வார்த்தையில் முதல்ல எது, எருசலேம் தலைநகரத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு தான் நீ எங்கே போகணும், யூதேயாவுக்கு போகணும்.
யூதேயால இருக்கிறவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு தான் நீ எங்கே போகணும்? சமாரியாவுக்கு போகணும். அதாவது 10 கோத்திரம் இருக்கிற யூதர்கள். சமாரியானா இன்னைக்கு ஐயோ இப்போ எங்கே போடுவோமே, சமாரியர்கள் வந்து புறஜாதியார்கள் கிடையாதுங்க. சமாரியர்களும் யூதர்கள் தான். 10 கோத்திரம், 2 கோத்திரம் இருக்கிறாங்க இல்லைங்களா, யூதா, அது 2 கோத்திரம். மீதமுள்ள அந்த 10 கோத்திரம் தான் யாரு? அவங்க எங்கே வசிச்சாங்க? சமாரியா பட்டணத்தில், சமாரியாவில் வசிச்சாங்கங்க. அஃப்கோர்ஸ் யூதர்கள் வந்து, அதாவது யூதேயால வாழ்ந்த யூதர்கள் வந்து பரிசுத்தமாக ஆலய வழிபாடுகள், நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிறதுலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்படி வாழ்ந்தவங்க. இந்த 10 கோத்திரத்தார் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, விக்கிரகங்களை ஆராதித்து கொண்டு கடவுள் சொல்லாததெல்லாம் செஞ்சாங்க. இதெல்லாம் பிற்பாடு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக கற்றுக் கொடுக்க போகிறேன், சொல்கிறேன். ஸோ முழு இந்த எருசலேம், யூதேயா, சமாரியா என்ற இந்த முழு 12 கோத்திரமும் அடங்கிய இஸ்ரேல் ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் நீ சுவிசேஷத்தை எங்கே கொண்டு செல்லணும்? புறஜாதியாருக்கு கொண்டு செல்லணும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருந்தார்? அவங்களுக்கு சொல்லியிருந்தார். ஆனால் இந்த சைடில் வாங்க, இந்த சைடில் இப்படிக்கா 12 பேர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எப்படி செய்யணும்னு சொன்னாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அப்போஸ்தலனாகிய பவுலை வந்து தெரிந்து கொண்டு, இல்லைங்களா, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலை தெரிந்து கொண்டு இவனை வந்து, இவன் யார்? எனக்கு இஸ் அ ஸ்பெஷல் வெசல்ங்க. அதாவது இவன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு நோக்கத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட என்னுடைய பாத்திரமாக இருக்கிறான். பாத்திரம், வெசல். ஸோ அந்த பாத்திரத்துக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதுக்கு முன்பதாக இதுக்கு முன்பதாக, அதாவது இந்த குரூப் 12 அப்போஸ்தலர்களுக்கிட்ட சொல்லிராத சத்தியங்களை, உபதேசங்களை, விளங்குதுங்களா இல்லைங்களா? இது தீர்க்க தரிசனங்க. இவங்க பேசியிருந்தெல்லாம் இவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 வருஷம் இவங்களோடு இருந்து ராஜ்யத்தை குறித்து அவங்களுக்கு என்ன பண்ணார்? போதித்தார் இல்லைங்களா? உயிரோடு இருந்து கூட போதிச்சாருங்களே. 40 நாள் அவங்களோடு இருந்து ராஜ்யத்துக்குரியவைகளை அவங்களுக்கு என்ன பண்ணார்? போதித்தார். இதற்கப்புறம் என்னென்ன சம்பவிக்கலாம் சொன்னார் இல்லைங்களா? அதுதான் அவங்களுக்கு. அதில் எதுவுமே அவர் சொல்லிராத சத்தியம், அதாவது உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே ரகசியமாக வைக்கப்பட்ட அந்த சத்தியத்தை வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் என்ற அந்த வெசல்குள்ள, அந்த பாத்திரத்திற்குள்ள அவர் என்ன பண்ணுறாரு? நிரப்புறாருங்க. அதுதாங்க நம்ம எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்வார், the dispensation of grace was given to me for you. இந்த பாத்திரத்தில் ஆண்டவர் வந்து கிருபையின் உபதேசத்தை, இந்த காலத்தில் மனிதன் எப்படி ரட்சிக்கப்படணும், அவனுடைய எல்லா காலங்காலமாக ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த அந்த திட்டத்தை, அந்த கிருபையின் உபதேசங்கள் எல்லாம் பவுலுக்குள்ள ஆண்டவர் என்ன பண்ணார்? டிஸ்பென்ஸ் பண்ணாருங்க. அதுதான் ஆங்கிலத்தில் டிஸ்பென்ஷன் வருது பாருங்க. இந்த டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ் ஆண்டவர் வந்து அவருக்கு கொடுத்தார். எதுக்காக? அதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது, உங்கள் நிமித்தம், உங்களுக்காக எனக்கு கொடுக்கப்பட்டதிலிருந்து நான் என்ன பண்ண உங்களுக்கு அளிக்கும்படியாக. அதெல்லாம் நம்ம தியானிக்க போகிறோம், இல்லைங்குதுங்களா இல்லைங்களா? ஸோ இந்த பாத்திரத்தை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போதே சொல்றாரு, நீ எங்கே போனோம்? வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம் பாருங்களேன். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். ஸோ இங்கே பார்த்தீங்களா, முதல்ல பவுல் சொல்கிறார், நீ புறஜாதி ஃபர்ஸ்ட். அங்கே ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? எருசலேம், யூதேயா, சமாரியா. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ முதல்ல யார்கிட்ட போகணும்? புறஜாதி கிட்ட போகணும். ஏன்னா இவர் தான் புறஜாதிகளின் அப்போஸ்தலனாக இருக்கிறார். அந்த அதிகாரம் வரைக்கும் அப்போ உங்களுக்கு கிளியராக போதிக்க போகிறேன். அதுக்கப்புறம் ராஜாக்களுக்கு, இஸ்ரேலுக்கும் அவர் என்ன பண்ணார்? அதெல்லாம் தியானிக்கலாம். புரியுதுங்களா? இங்கே இருக்கிற வித்தியாசம் புரியுதுங்களா? ஸோ ஆண்டவர் வந்து அப்போஸ்தலனாகிய பவுலை வந்து நமக்காக, அதாவது இஸ்ரேலை தவிர்த்து, இப்போது இஸ்ரேல் மூலியமாக தான் உலகத்திற்கு ரட்சிப்பு, உலகத்திற்கு ஆசீர்வாதம் என்பது ஆண்டவருடைய ப்ராமிஸ் இல்லைங்களா? ஆபிரகாமுக்கு சொல்கிறார் இல்லையா, உன்னுடைய சந்ததி மூலியமாகத்தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்ட்டு. அது அவங்களுடைய ப்ரோக்ராம், அது தீர்க்க தரிசனம். ஆனால் இங்கே ஆண்டவர் வந்து ரகசியத்தை கொண்டு வந்து சொல்கிறாரு, நீ டைரெக்டாக எங்கே போ? புறஜாதியார்கிட்ட போயிட்டு கிருபையின் சுவிசேஷத்தை,
வேதத்தில் 2 சுவிசேஷம் இருக்குது. நிறைய பேர் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பைபிளில் படிக்கிறதுல அவங்களுக்கு தெரியல. பாருங்கள், கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும். த காஸ்பல் ஆஃப் சர்க்கம்சிஷன், த காஸ்பல் ஆஃப் அன்சர்க்கம்சிஷன், த காஸ்பல் ஆஃப் த கிங்டம், த காஸ்பல் ஆஃப் கிரேஸ் ஆஃப் காட். ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக உங்களுக்கு பின்னாடி போதிக்கிறேன். உங்களுக்கு ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷனாக உங்களுக்கு சொல்கிறேன். பேதுரு யார் அட்ரஸ் பண்ணுறாருன்னா இஸ்ரேலரை அட்ரஸ் பண்ணுறாரு, அதுக்காக சொன்னேன். ஸோ இந்த செய்தி வந்து ரொம்ப அற்புதமான ஒரு செய்திங்க. செய்தினா மெசேஜ். பேதுரு இங்கே கொடுக்குற அந்த மெசேஜ் வந்து ரொம்ப அற்புதமான மெசேஜ். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பேதுரு வந்து இஸ்ரேல் ஜனங்களை வந்து அட்ரஸ் பண்ணுறாரு. அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை வந்து 3 விதமாக வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அறிமுகம் செய்கிறாரு. முதல்ல வந்து சொல்கிறாரு, இந்த நசரேயனாகிய இயேசு அப்படின்னு சொல்கிறப்ப அவர் சொல்கிறாரு, அவரை ஒரு சாதாரண மனிதனாக, ஜஸ்ட் மியர்லி மேன், எங்கள் நாசரேத் ஊர்லேருந்து பிறந்த ஒரு சாதாரண மனிதனாக அவங்களுக்கு சொல்கிறாரு. ஒன்று. அடுத்தது, அந்த சாதாரணமாக நாசரேத் ஊர்லேருந்து வளர்ந்து உங்கள் மத்தியில் வாழ்ந்தாரே, அவர் வேறு யாரும் கிடையாது, அவர் தான் மெஸ்ஸியா. செகண்ட், அவரை யாரை அட்ரஸ் காட்டுறாரு பார்த்தீங்கன்னா மெஸ்ஸியாவாக காட்டுறாரு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மெஸ்ஸியா வேறு யாரும் கிடையாது, அவர் தான் கர்த்தர், ஆண்டவர், த லார்ட் அப்படின்ட்டு காட்டுறாரு. அற்புதமான வேத பகுதி. அந்த ஜனங்களுடைய எப்படி அவர் அது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. எப்படி இயேசு கிறிஸ்துவை வந்து இந்த யூத மக்களுக்கு அவர் ப்ரெசன்ட் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, கடவுளாக மனிதனாக, காட் மேனாக என்ன பண்ணுறாரு. ஏன்னா அவர் ரெண்டும் தானே, இஸ் காட் அண்ட் மேனுங்க. காட் மேன் தான் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட்டு. ஸோ முதல்ல நாசரேத்திலிருந்து பிறந்து வந்த சாதாரண மனிதனாகி இயேசுவை அவர்களுக்கு என்ன பண்ணுறாரு, பிரசங்கிக்கிறார் பாருங்க. ஸோ ஏன் அப்படி அவர் பிரசங்கிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவர் வந்து ஏதோ வேற்று கிரகத்திலேருந்து வந்தவங்களை பற்றி பேசலை, அல்லது மற்ற நாட்டில் ஐரோப்பாவில் பிறந்த இயேசுவை பற்றியோ இன்றைக்கி நிறையா பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. வரலாறும் தெரியறதில்ல. என்னத்தான் மதப்பற்று எதேதோ பற்று இருந்தாலும் ஒரு நீதி நியாயன்றதே ஒன்று கிடையாதா இல்லைங்களா. வித்தவுட் லாஜிக், அறிவு இல்லாமல் எருசலேம் எங்கே இருக்குது, இஸ்ரேல் எங்கே இருக்குது, உனக்கு தெரிலனா மேப்பில் நீ கூகுள் பண்ணாலே அது உங்களுக்கு ஆசியா கண்டத்தில் இருக்காது. ஆமாவா இல்லைங்களா. ஸோ இன்றைக்கி நிறையா பேர் என்ன பண்ணாங்க, ஐரோப்பிய கடவுள் அவர் வெள்ளைக்கார கிடையாது. இயேசு கிறிஸ்து வந்து இஸ்ரேலில் பிறந்தார். இன்றைக்கு பாலஸ்தீனம் என்று அழைக்கப்படுது இல்லைங்களா, இஸ்ரேல் நாட்டில் தான் அவர் பிறந்தார். ஏன் பேதுரு அப்படி துவங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வேற யாரையோ எங்கேயோ பிறந்து எங்கேயோ இமயமலத்திலிருந்து இந்தியாவிலிருந்து யாரையை பற்றி பேசலைங்க. அவங்க கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்த அவங்க பக்கத்து வீட்டு பையனை குறித்து பேதுரு பேசுகிறார். அதான் சொன்னேன் இல்லைங்களா. சாதாரண ஒரு மனிதனாக இயேசுவை அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, அவரே அட்ரஸ் பண்ணுறாருங்க. பாருப்பா, இந்த இயேசு தான்ப்பா, நாசரேத் ஊரில் பிறந்தாரே அந்த இயேசுவை பற்றி தான் நான் என்ன பண்ணுறேன், உங்ககிட்ட பேசுகிறேன். நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா அந்த இயேசுவை, எங்கே பார்த்தீங்க, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்ற அந்த சுவிசேஷ நூல்லலாம் இயேசு கிறிஸ்து உங்கள் மத்தியில் வந்து அற்புதம் அடையாளங்களெல்லாம் செஞ்சார், 3 வருஷம் உங்கள் மத்தியில் ஊழியம் செஞ்சார். அந்த இயேசுவை பற்றி தான் நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு பேசிட்டு இருக்கிறேன். கடவுள் வந்து பலத்த செய்கையினாலே அவரை உங்களுக்கு என்ன பண்ணார், வெளிப்படுத்தினார் அப்படின்னு தமிழில் வருது. காட் அப்ரூவ்ட். நிச்சயமாக உங்களுக்கு என்ன பண்ணாரு, உறுதிப்படுத்தினாரு. எப்படி, இவர் தான் வந்து யாரு, மெஸ்ஸியான்ட்டு பலத்த செய்கையினால, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அதிசயங்களினாலும் தேவன் வந்து இவர் என்ன பண்ணாரு, உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அந்த இயேசுவை பற்றி தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஸோ பேதுரு யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை கண்ணார கண்ட அந்த ஜனங்கள்கிட்ட தான் அவர் பேசிட்டு இருக்கிறார். நம்ம கிட்ட அவர் பேசலைங்க. ஏன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணியது கிடையாது, பார்த்தது கிடையாதுங்க. நம்ம இஸ்ரேலர்கள் கிடையாதுங்க. அவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் நம்ம வந்து என்ன பண்ணல, கண்களால் பார்த்தோமா, கிடையாது. ஸோ நம்ம வந்து அவரை குறித்து படிக்கிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த சுவிசேஷ நூலெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வாழ்க்கை வரலாறை படிக்கிறோம். அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்புகிறோம். we trust, but we never seen Jesus Christ personally, isn't it? ஆமாவா இல்லைங்களா. நம்ம இயேசு கிறிஸ்துவை வந்து என்ன பண்ணல, கண்ணாரெல்லாம் நம்ம பார்க்கலங்க. இவர் பேதுரு யாருக்கிட்ட பேசுகிறாரு பார்த்தீங்கன்னா, இயேசுவை இந்த பூலோகத்தில் அவர் செஞ்ச ஊழியத்தில்
ஊழியத்தில் அவரோடு பயணித்த, அவரை கண்ட பார்த்த அந்த மக்களுக்கு தான் அவர் என்ன பண்ணுறாரு, பேசுகிறாருங்க. இந்த மக்கள் தான் எபிரியர் நிருபத்தில் கூட வாசிச்சா அவங்களுக்கு புரியும் பாருங்களேன். எபிரியர் 2ஆம் அதிகாரம், ஹீப்ரூஸ் எபிரியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 1லேருந்து 4 வசனம் வாசிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு தேவை 3, 4 தான். வேணும்னா நீங்கள் உங்களுக்கு கான்டெக்ஸ்ட் வேணும்னா வாசிச்சுக்கோங்க. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு, 1வது வசனத்திலேருந்தே வாசிக்கிறோம் உங்களுக்காக. விலகாதபடி ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனா தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனையை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க. இல்லைங்கதுங்களா? 3வது வசனம். முதலாவது எப்போ? ஃபஸ்ட்டு கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு, யார்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தார் இல்லையா, அவரால் அறிவிக்கப்பட்டு, பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே, அங்கே இருந்த அப்போஸ்தலர்கள், நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்துமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோம்? ஸோ இங்கே எபிரியர் நிருபத்தை எழுதின ஆக்கியோன் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்களுக்கு எழுதுறாரு. நல்லா கவனி. ஐயோ இது எங்கேயோ போகுது. ஏன்னா இந்த எபிரியர் நிருபம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினாருன்ட்டு. கிடையாது. நீங்கள் 100% பவுல் எழுதினார் சொன்னீங்கன்னா 200% நான் நிரூபிக்குவேன் இது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதலன்ட்டு. 77 முறை இங்கே வி ஆஸ் அப்படின்ட்டு இந்த ஆக்கியோன் தன்னை என்ன பண்ணுறாரு, ஜனங்களோடு இணைத்து கொள்கிறாரு. எப்போனா அது நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். அதாவது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் வரப்போ எபிரியர் நிருபத்தை நம்ம படிக்கணும். ஏன்னா அந்த ஜனங்களுக்கு அந்த இதுதான், அவங்களுக்கு தான் இவர் என்ன பண்ணுறாரு, அட்ரஸ் பண்ணுறாரு. அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் வாழ்ந்த இயேசுவை பார்த்த ஜனங்களுக்கு தாங்க இந்த எபிரியன் ஆக்கியோன் என்ன பண்ணுறாரு, இந்த புத்தகத்தை எழுதினவர் அட்ரஸ் பண்ணுறாருங்க. இங்கே அவர் சொல்லி கவனிச்சிங்களா? 3வது வசனத்தில் அவங்க சொல்கிறாரு, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும். ஸோ இந்த எபிரிய ஆக்கியோன் இயேசு கிறிஸ்துவை பார்க்கல. இயேசு கிறிஸ்து பேசி அதை கேட்டவங்களாலே நம்ம என்ன பண்ணோம், அதை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோன்ட்டு என்ன பண்ணுறாரு இருக்கா இல்லைங்களா? அவங்க வேதத்தை நல்லா நிதானமாக வாசிங்க. நான் சொல்கிறது இல்லைன்னா நீங்கள் என்கிட்ட என்ன பண்ணுங்கள், வாதாடுங்க, நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன். பாருங்கள், அவர் சொல்கிறார் நமக்கு உறுதியாக்கப்பட்டதும். ஸோ இந்த எபிரிய ஆக்கியோன் இயேசுவை கண்ணார பார்க்கல. ஆனால் 12 அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க, இயேசுவை பார்த்துருக்குறாங்க. ஸோ அந்த 12 அப்போஸ்தலர்கள் யாரும் இந்த நிருபத்தை எழுதலை. அப்போஸ்தலனாகிய பவுலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணார், பார்த்துருக்குறார். ஆமாவா இல்லைங்களா? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் அதற்கு பிற்பாடு கூட பார்த்துருக்குறார். ஆனால் இங்கே இந்த ஆக்கியோன் சொல்கிறாரு, இவர் பார்க்கல, இயேசுவை பார்த்தவர்களாலே நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு. ஆமாம் இல்லைங்களா? 4வது வசனம் பாருங்களேன். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளின் இந்த அற்புதங்களை எல்லாம் இந்த ஆக்கியோன் பார்க்கல, ஆத்தரு பார்க்கலங்க. தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்துமாய் இருக்கிறார். நான் ஒவ்வொரு முறையும் எப்போல்லாம் எபிரியர் நிருபத்துக்கு வரணும் அப்போல்லாம் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு நான் ப்ரூஃப் காட்டுறேன். இது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதலன்ட்டு இப்போ காட்டிட்டேன் இல்லைங்களா? இன்னொன்று இருக்குது பாருங்கள் இதே வசனத்தில். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம்? ஸோ இந்த அற்புதமான இயேசு கிறிஸ்து மூலியமாக உங்கள் கண்ணுகளுக்கு எதிராக, அதாவது உங்கள் மத்தியில்
உங்களுடைய கண்கள் பார்க்கும்படியாக அவர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்களை எல்லாம் நீங்க நிராகரித்தார். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால், அதாவது அந்த ரட்சிப்பு ரொம்ப இல்லைங்களா, இப்போ எங்கேயோ போகிறேன் அதனால நிறுத்திக்கிறேன். அங்கே சொல்கிறாரு, அப்போ நம்ம தண்டனையிலிருந்து என்ன பண்ண மாட்டோம், தப்பிக்க மாட்டோன்ட்டு அந்த எபிரிய ஆக்கியோன் இந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணுறாரு, எழுதுறாரு. அப்போது இது அப்போஸ்தலனாகிய பவுல் இல்லைங்க. ஏன்னா நம்மளுக்கு ரட்சிப்பு ஒன்ஸ் சேவ்டு ஆல்வேஸ் சேவ்டுங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய உபதேசமே என்ன, நம்மளுடைய டாக்டர் என்னங்க, நம்ம இலவசமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அது நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஈவு, கிஃப்ட். சால்வேஷன் இஸ் கிஃப்ட்டுங்க, நாட் பை ஒர்க்ஸ் பட் பை ஃபெய்த் த்ரூ கிரேஸ் தானே, இஸ்ன்ட் இட்? ஆமாவா இல்லைங்களா? எபேசியர் 2:8 இது நம்மள 9வது வசனம், இது நம்மளால உண்டானது அல்ல. ஏன்னா நம்மளால உண்டானது, ஆனால் நம்ம மேன்மை பாராட்டுவோங்க. இது கர்த்தருடைய ஈவு, பரிசு, கிஃப்ட், இஸ்ன்ட் இட்? புரியுதுங்களா இல்லைங்களா? ஸோ இங்கே இந்த ஆக்கியோன் சொல்கிறாரு, நம்ம ரட்சிப்பை எழுந்துருவோம்னு சொல்கிறாரு. இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது அந்த அதிகாரங்கள் இல்லை. அங்கெல்லாம் அவர் ரட்சிப்பை இழக்கிறத குறித்து பேசுவார். ஸோ இதிலே தெரிஞ்சு இது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதலைன்ட்டு. இது இன்னும் நிறையா க்ரைட்டேரியா இருக்குதுங்க. இப்போ 1, 2 காட்டிட்டேன், ஒரே வசனத்தில் 2. இப்படி எக்கச்சக்கமான ப்ரூஃப்ஸே என்கிட்ட இருக்குது. நான் எப்போவுமே சொல்கிறபடி வேதத்திற்கு வெளியே போயெல்லாம் உங்களுக்கு நான் ப்ரூஃப் எல்லாம் கொடுக்க மாட்டேன், வேதத்திலிருந்தே உங்களுக்கு காட்டுறேன். எங்கேயோ ஒரு இடத்துல தீமோத்தி, அதாவது 13வது அதிகாரத்தில் தீமோத்தி என்ற ஒரு பேர் வந்துட்டேன் சார்லாம், இங்கே அது அப்போஸ்தலனாகிய பவுலுன்ட்டு அந்த அதிகாரத்தையும் உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். சரி, நம்ம திருப்பி வந்துடலாம், வச்சுக்கோங்க. இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். ஏன்னா இப்போ அந்த இடத்துக்கு வந்தோம், அதனால் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இந்த ஆக்கியோன் பார்த்தீங்களா, இந்த எபிரியர் நிருபம் யாருக்கு எழுதப்பட்டது? ரொம்ப 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 சிம்பிளுங்க, எபிரியர்களுக்கு எழுதப்பட்டது. த புக் ஆஃப் ஹீப்ரூஸ்னா யாருக்கு? ஹீப்ரூஸ் யாருடைய மொழி? யூதர்களுடைய மொழிங்க. புதிய ஏற்பாடு முழுவதுமே யார் இது? கிரேக்கு தானுங்க. ஆனால் இங்கே ஹீப்ரூஸ்ன்னு யாங்க எழுதுனாங்க? காரணம் இருக்குது, எபிரியர்களுக்கு எழுதப்பட்டது. இது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு கிடையாது. பேதுரு, யாக்கோபு, யோவான், இந்த எபிரிய ஆக்கியோன் இவங்க எல்லாமே த கிங்டம் சர்ச்சுக்கு யாருக்கு எழுதுறாங்க பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகளில் வாழ்ந்து கொண்டிருந்த, சிதறப்பட்டிருக்கிற, அதாவது இயேசு கிறிஸ்துவை இந்த பூலோக ஊழியத்தில் பின்தொடர்ந்த, அவரை பார்த்த, அவருடைய அற்புத அடையாளங்களை பார்த்த, அதில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு 8ஆம் அதிகாரத்தில் சிதறப்பட்ட அவங்களுக்கு தாங்க இந்த நிருபங்கள் எல்லாம் எழுதப்பட்டது. விளங்கியிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த எபிரிய நிருபத்தை யார் எழுதலைன்னு சொன்ன? பவுலே எழுதுற. பவுல் இஸ் நாட் த ஆத்தர் ஆஃப் த எபிசில் ஆஃப் ஹீப்ரூஸ். நல்லா மனசில் கவனம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் இயேசு கிறிஸ்துவை நேரடியாக அவர் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணி, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது எந்த அற்புத அதிசயங்களையும் அவர் என்ன பண்ணல, பார்க்கல. அடுத்தது அவர் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணியிருக்கிறாரு, நேருக்கு நேராக பார்த்து இருக்கிறாரு. ஆனால் இந்த ஆக்கியோன் அவரை பார்த்ததும் கிடையாது. அந்த அற்புத அதிசயங்கள், அடையாளங்களை எல்லாம் வேற ஒருத்தர்கிட்ட அவர் கேட்டு தான் என்ன பண்ணுறாரு, இங்கே எழுதுறாரு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது அப்போஸ்தலனாகிய பவுல் என்னவும் பண்ணல, அவருடைய அந்த பூலோக ஊழியத்தில் அவர் ஆப்சண்ட்டாக இருந்தார். அங்கே அவர் ப்ரெசண்ட்டாக இருக்கல. அங்கே அவர் பாடியிலேயே அவர் அங்கே என்ன பண்ணல, ப்ரெசண்ட்டாக இல்லைங்க. கவனம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் வரப்போ உங்களுக்கு நான் போதிக்கிறேன். ஏன்னா அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவே ஃபாலோ பண்ணவே ஆரம்பிக்கிறார். ஏன்னா அப்போ தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவரை என்ன பண்ணுறாரு, சந்திக்கிறார் இல்லைங்களா? ஸோ இந்த நிருபம் யாருக்கு எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த விசுவாசிகளுக்கு தான் இது எழுதப்பட்டிருக்கு என்பதில் ரொம்ப ரொம்ப எப்படி இருங்க, உஷாராக இருங்க. மற்றது என்ன சொன்னாங்கன்னா, நம்புறது நம்பாதது உங்கள் இஷ்டம், ஆனால் ப்ரூஃப் மட்டும் வாங்கிக்கின்னு கேட்டுட்டு நம்புங்க. ஓகே. ஸோ இந்த பேதுரு சொல்கிற இந்த செய்தியை கேட்டவங்க அவருடைய செய்தியை நிராகரிக்க முடியாது. ஏன் பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்தவங்களுக்கு பேதுரு சொல்கிறாரு, உங்கள் மத்தியில் வாழ்ந்தவர்,
நாசரேத் ஊர்லேருந்து வந்தவர் உங்கள் மத்தியில் செஞ்சதை வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. அவங்களால வந்து அதை மறுக்க முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து செஞ்ச எல்லா அற்புதத்தையும் பார்த்தவங்கெல்லாம் அதை குறித்து என்ன பண்ணாங்க, பேசுனாங்க, பிரமித்து போனாங்க இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து குருடர்களுக்கு, ஏன்னா அவர் எந்த அற்புதத்தையும் வந்து அவர் சீக்ரெட்டாக எதையும் செய்யலை, எல்லாத்தையும் வெளியரங்கமாக தான் என்ன பண்ணார். குருடர்களுக்கு பார்வை கொடுத்தாரு, செவிடர்கள் கேட்டாங்க, சப்பானிகள் நடக்க செய்தார், மரிச்சவங்களை உயிரோடு எழுப்பினார் இல்லையா. லாசுரு யோவான் 11ஆம் அதிகாரம் இல்லைங்களா. லாசுரு வந்து மரித்து 4 நாளுக்கு பிற்பாடு வந்து என்ன பண்ணுறாரு, அங்கே லாசுருவை உயிரோடு எழுப்புனாங்க. அப்போ அங்கே இருந்தவங்க என்ன பண்ணாங்க, அதை பார்த்து அவங்க வந்து ஆச்சரியப்பட்டு அவரை விசுவாசிச்சாங்கன்னு எழுதியிருக்குங்க. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணாங்க, அதை பார்த்துட்டு போய் ஆலோசனை சங்கத்தில் சேர்ந்து சதித்திட்டோம். வாசிங்களேன், யோவான் எழுதின சுவிசேஷ நூல் 11ஆம் அதிகாரம் வசனம் 45 பாருங்களேன். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்த இயேசு செய்தவைகளை கண்டவர்கள் ஆகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். ஜான் சாப்டர் 11 verse 45. ஆண்டவர் வந்து லாசருவை உயிரோடு எழுப்பிட்டாரு இல்லைங்களா. அதை பார்த்த யூதர்கள் வந்து அவர் என்ன பண்ணாங்களாம், அவர் மேலே விசுவாசம் வைத்தார்களாங்க, நம்பினாங்களா. கீழே அவர்களில் சிலர் பரிசேயரிடத்தில் போய் இயேசு செய்தவைகளை அவர்களுக்கு அறிவித்தார்கள். ஒரு சிலர் போயிட்டு மேட்ரு என்ன நடந்துச்சு அங்கன்ட்டு நியூஸ் சொல்கிறாங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடி வர செய்து, நாம் என்ன செய்கிறது, இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே. பார்த்தீங்களா, அவங்க டினை பண்ணலங்க. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களே அவங்க வந்து என்ன பண்ணல, மறுக்கல, அவங்க ஒத்துக்கொண்டாங்க. அவங்க ஏன்னா அவங்க கண்களாலே வந்து அதை பார்த்தாங்க. நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள், அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள். 49வது வசனம். அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனும் ஆகிய காய்பா என்பவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ அங்கே இருக்கிற ஒரு ஹை ப்ரீஸ்ட் அவர் வந்து இவங்களை பார்த்து சொல்கிறாரு, என்ன முட்டா பசங்களா, உங்களுக்கு ஒன்றும் தெரியலையாப்பா, உங்களுக்கு என்னத்தை பற்றி பேசுகிறாரு. கீழே இருக்கிற வசனம் வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாய் இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான். ஸோ இங்கே மகாசாரியனுங்க, த ஹை ப்ரீஸ்ட் காய்பா என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, என்னப்பா நீங்கள் ஒருத்தனுக்காக இவ்வளோ கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்க, ஒருத்தனை நிறையா பேர் இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்ட்டு கவலைப்பட்டுட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிச்சு நிற்கிறீங்க. இது கூட உங்களுக்கு தெரியாதா? நம்ம எல்லாரும் வாழணும்னா, நம்ம நாடு காக்கப்படணும்னா, நம்ம ஜனங்க காக்கப்படணும்னா போட்டு தள்ளிடுங்கன்றது பிளாட். ஓகே, சதி திட்டங்க. யார் செய்கிறது? காய்பா என்ன ஒரு ஐடியா கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் அவர் நல்லா கவனிங்க, இது ஒரு நல்ல எண்ணத்தோடு செய்யல, அவர் அதை ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீடியன்ட்னு சொல்லுவாங்க, அதாவது தீய எண்ணத்தினால தான் அதை சொல்கிறாரு. இவர் எல்லாருக்காகவும் சாக போகிறாருன்றது வந்து நற்செய்தி கிடையாது. அவன் என்ன நோக்கத்தில் சொல்கிறான்னா, நம்ம நாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் காக்கப்படணும்னா, நம்ம நிலம் காக்கப்படணும்னா போட்டு தள்ளுங்க. ஏன் இந்த ஒரு மனுஷனுக்காக வந்து நம்ம நாடு அழியணும், நம்ம நாட்டு மக்கள் ஏன் அழியணும்? அதாவது இப்போ பார்த்தீங்களா, 3 நாளைக்கு முன்னாடி வந்து சாகச்சிட்டாங்க இல்லையா காமினி அலி, அயாத்துல்லா காமினி அலி இல்லையா, அவனை சாவச்சிட்டாங்க. அவனை சாவச்சிருந்தும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் குஷி, பெர்சியர்கள் எல்லாருக்கும் குஷி. பெர்சியர்னால் இந்த உலகத்தாருக்கு யாருக்கும் தெரியாது. ஏன்னா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பேரை மாற்றி நாடை மாற்றி எல்லாத்தையும் மாற்றி வச்சுக்கிறாங்க. ஈரான் என்பது வந்து இஸ்லாமிய நாடு கிடையாது, இது உலகளாவிய உண்மை, இதை மறுக்கவே முடியாது. நான் யாருக்கும் சப்போர்ட்டெல்லாம் கிடையாது, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். நம்ம எப்போவுமே சத்தியத்து பக்கத்தான் இருப்போம் இல்லைங்களா. பெர்சியா என்ற நாடை தான் ஈரானாக மாற்றிக்கிறாங்க. பெர்சியர்கள் வந்து முஸ்லீம்ஸே கிடையாது, நல்லா கவனம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த காமினியை வந்து சாவடிச்சிருந்தோம், எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, செலிப்ரேஷனுக்கு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவன் வந்து அந்த ஜனங்களை வந்து அடிமையாக வைத்து இல்லையா, டெமோக்ரஸி இல்லைங்களா,
உரிமை இல்லாமல் பலவந்தமாக நிறைய விஷயங்களை செஞ்சான், தான் சொந்த ஜனத்தை சாகடித்தான். ரொம்ப ரொம்ப அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை, நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நேரத்தை வீணாக்கக்கூடாதுன்ட்டு வேறு என்றைக்குன்னா நம்ம வேணும்னா அதை பார்க்கலாம். ஏன்னா நிறையா பேர் தப்பாக சொல்கிறாங்க, இல்லை ஊர் இங்கே இஸ்லாமியர்களுடைய கண்ணோட்டமே வேறு, பைபிள் கிறிஸ்துவங்களுக்கு இஸ்ரேலு எதனா வந்துட்டா நியூஸில் பைபிள் எடுத்துகிட்டு பார்த்தியா நிறைவேறிச்சுன்னு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆமாவா இல்லைங்களா? இஸ்ரேலு நியூஸில் வந்துச்சா, யாரன்னா அடிக்கிறாங்களா, அல்லது இஸ்ரேலை யாரை அடித்தாலும் அல்லது இஸ்ரேல் யாரை அடித்தாலும் பைபிளை திருப்பி பார்த்தியா இது தான் சொல்லிடுவாங்க. மன்னிச்சுக்குங்க, உங்களுக்கு வேதம் தெரியல, நீங்கள் வேதத்தை சரியாக படிக்கலை. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நம்ம ரகசியத்தின் யுகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், கிருபையின் யுகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ரகசியம் இருக்கிற வரைக்கும் தீர்க்கதரிசனம் நிறைவேறாது. நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும், அதாவது கிறிஸ்து வந்து நம்மளை வந்து எடுத்துக்கொள்ளப்படுற வரைக்கும் தீர்க்கதரிசனம் நிறைவேறாதுங்க. இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நம்ம எடுத்துக்கலாம், அதாவது கைமாறு நன்றி கடனாக இல்லைங்களா. அதாவது இஸ்ரேல் ஜனங்களை வந்து பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சார் ஈராக்கில் இருக்கிறவன் வந்து என்ன பண்ணிட்டு போயிடறான், சிறப்பிடிச்சுட்டு எல்லாம் போயிடறான் இல்லைங்களா. அதுக்கப்புறம் வந்து மெதோ பெர்சியர்களுடைய ஆட்சியில் மெதோ பெர்சியர்கள் வந்து அவங்க வந்து இஸ்ரேலையும் எல்லாரையும் கைப்பற்ற படிச்சது இல்லைங்களா. எவ்வளோ தடவை சொல்லிக்கிறேன், தானியல் 2ஆம் அதிகாரத்தில் பாபிலோன் ராஜ்யம், அதற்கப்புறம் மெதோ பெர்சியர்கள் வந்தாங்க இல்லையா. அந்த மெதோ பெர்சியர்கள்லாம் வேறு யாரும் கிடையாதுங்க, அவங்க தான் பெர்சியர்கள். அந்த பெர்சியா ராஜா ஒருத்தர் இருந்தான், அவன் தான் கோரேஸ் ராஜா. அந்த கோரேஸ் ராஜா என்ன பண்ணுறான், பாபிலோனில் அடிமையாக இருந்த அந்த யூத ஜனங்களை என்ன பண்ணுறான், போங்க நீங்கள் விடுதலை ஆக்குறாங்க, நீங்கள் போயிட்டு உங்கள் தேவனுக்கு வந்து என்ன கட்டுங்க, கோயிலை கட்டி அங்கே வாழுங்கன்ட்டு கோயிலுக்கு தேவையான நிறையா கோல்டு சில்வர் இன்னும் நிறையா விஷயங்களெல்லாம் கொடுத்து என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறாரு. இதெல்லாம் நீங்கள் தானியல் புத்தகம் எஸ்ரா இதெல்லாம் நீங்கள் வாசிக்கலாம். பெர்சியா ஈரான் ராஜா, இப்போ உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறான், ஈரான் ராஜா வந்து இஸ்ரேல் ராஜாவுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் போயிட்டு உங்கள் நாட்டில் என்ன பண்ணுங்க, வாழுங்க, உங்கள் கோயிலை கட்டி உங்கள் கடவுளை வந்து நீங்கள் வணங்குங்கன்ட்டு உதவி செஞ்சார் இல்லைங்களா. அதனுடைய கடன் அதை வந்து இப்போ இருக்கிற இஸ்ரேலின் பிரசிடென்ட் பெஞ்சமின் நெத்தான்யாஹூ வந்து என்ன பண்ணுறாரு, ஈரான் ஜனத்திற்கு பெர்சியர்களுக்கு உதவி செய்கிறாரு. எப்படி உதவி செய்கிறாரு, அன்றைக்கு வந்து எஸ்தர் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆமானை வந்து தூக்கில் இடப்பட்டு மொர்திகாய் எஸ்தருங்க ரொம்ப பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணி தன்னுடைய நாடு விடுதலை அடையணுன்ட்டு போராடி இது பண்ணது போல் இன்றைக்கு இருக்கிற பெஞ்சமின் நெத்தான்யாஹூ வந்து என்ன பண்ணுறாரு, ஈரான் பெர்சியர்கள், ஈரான் என்ன சொல்லிடுறேன் ஏன்னா பெர்சியான்னு கொஞ்சம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. ஈரானை அடிமையாக வைத்து கொண்டிருந்த அந்த சர்வாதிகாரியாகிய அந்த அயாத்துல்லா அலி காமினியை வந்து என்ன பண்ணுறாரு, சாகடிச்சு அந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணுறாரு, உதவி செய்கிறார். ஏன்னா ஒரு அற்புதமான விஷயம், ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச், நன்றி கடன். இப்போது அது என்ன ஆயிடுச்சு, நிறைவேறிச்சு, அவ்வளோதாங்க. மற்ற பிரகாரம் இந்த யுத்தம் ஆயிடுச்சு, இது பைபிளில் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. சும்மா அதெல்லாம் பாருங்கள், எங்கெங்கேயோ போயிட்டோம். நான் அதுக்கு இது சொன்னேன், ஏன் இங்கே வந்தோம். யோவான், ஆமாம் யோவான், இவங்க வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம் அடையாளங்களை எல்லாம் வந்து என்ன பண்ணல, மறுக்கலைங்க. இதுக்கு தான் இல்லைங்களா இவன் ஐடியா கொடுக்குறான் பாருங்க. இந்த காமினியை கொண்டுட்டா இந்த ஜனங்களெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, சந்தோஷமாக வாழுவாங்கன்ட்டு சொன்ன. ஆமாவா இல்லைங்களா, கரெக்டாக நடந்துச்சு. இது நல்ல நோக்கத்தில் நடந்துச்சு, ஏன்னா கெட்டவனை சாகடிச்சு நாடை வந்து நல்லவங்க ஆளணுன்ட்டு. ஆனால் இங்கே இந்த காய்பா என்ற இந்த மகா ஆசாரியன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்ல எண்ணத்தில் இல்லை, கெட்ட எண்ணத்தில் எக்ஸ்பீடியண்ட்டாக சொல்கிறான். ஏன்ப்பா நம்ம இவ்வளோ கஷ்டப்படணும், என்னப்பா உங்களுக்கு கொஞ்சம் தான் மூளை ஒர்க் ஆகுதா, நீங்கள் ஒருத்தனுக்காக வந்து இவ்வளோ கவலைப்பட்டுக்கின்னு என்ன செய்யணுன்ட்டு செய்ய தெரியாமல் தவிச்சுன்னுக்கிறீங்களே, அவர் சாவடிச்சிடுங்க, இயேசுவே கொன்றுங்க, சாவடிச்சிடுங்க. அப்போ நாமளும் நம்மளுடைய ஜனங்களும் எப்படி இருக்கலாம், சந்தோஷமாக சுகமாக இருக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறோம், ஐடியா கொடுக்குறான் பாருங்கள். ஸோ இப்போது சொல்கிற வார்த்தையை ரொம்ப ரொம்ப கவனமாக கேளுங்க, ஏன்னா ரொம்ப முக்கியமானது. இவன் சொல்கிறான் இல்லையா, காய்பா வந்து போட்டு தள்ளிடுங்கோ, இயேசுவை சாவடிச்சிடுங்கன்னு சொல்கிறான் இல்லைங்களா. அதனால சொல்கிறேன் இந்த வார்த்தையை. ரிலீஜியன் இஸ் அ கிரேட்டர் டேஞ்சர் தென் அ நியூக்ளியர் பாம். புரிஞ்சிச்சிங்களா, சொல்லி கேட்டிங்களா? ரிலீஜியன் இஸ் கிரேட்டர் டேஞ்சர் than a nuclear bomb. So make sure you do not get involved with any of those system. அதாவது மதம்
அணுகுண்டை விட மிகப்பெரிய அபாயமானதுங்க மதம், ரிலீஜியன். மதம் வந்து அணுகுண்டை விட மிகப்பெரிய ஆபத்து. அந்த அமைப்புகளில் ஏதாகிலும் நீங்கள் வந்து இருக்கிறீங்களா, அல்லது இந்த மதத்தில் எங்கன்னா நீங்கள் மாட்டிட்டு இருக்கிறீங்களா என்பதை வந்து நீங்களே என்ன பண்ணிக்கிங்க, பரிசோதித்து பார்த்துக்குங்க, உறுதிப்படுத்திக்கிங்க. ஏன்னா மதம் வந்து கண்மூடித்தனமாக வந்து செயல்படும். மதத்திற்கு வந்து கண்ணு கிடையாது சொல்லி இதெல்லாம் புரியுதுங்களா? நான் ரிலீஜியன் டஸ் நாட் ஹாவ் சைட், இட் இஸ் பிளைண்ட். காதல் தான் குருடின்வாங்க. காதலுக்கு நல்லா கண்ணு தெரியும். நான் ஆல்ரெடி அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? இப்போ நேரம் வேஸ்ட் ஆகிடும். மதத்திற்கு தான் கண்ணே தெரியாது. ஏன்னா மதம் என்ற பேரில் தான் இந்த உலகத்தில் எல்லா அக்கிரமங்களும் நடந்துட்டு இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறோம், கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் கிடையாது, அது ஒரு மார்க்கம், அது ஒரு வழி அப்படின்னு சொல்கிறோம். மதம் இல்லையா? கடவுள்ன்ற பேர்லேயே வந்து கடவுளுக்காகவே வந்து என்ன பண்ணுறாங்க, சாகடிச்சுக்கும். இட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். இங்கே பாருங்கள், ஒரு மத தலைவன், அதுவும் மகா ஆசாரியன் காய்பா என்ன பண்ணுறான், சாகடி. நல்ல நோக்கத்தில் சொல்ல, அவன் திரும்பி சொல்கிறேன், கெட்ட நோக்கத்தில் தான் சொன்னான். அவன் நம்ம எல்லாருக்காகவும் ஒருத்தன் சாவறதில்லை வந்து என்ன கிடையாது தப்பு இல்லை. 51வது வசனத்தில் சொல்கிறான் பாருங்க, யோவான் 11ஆம் அதிகாரம் 51வது வசனம். இதை அவன் காய்பா சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனானபடியினாலே இயேசு யூதர்களுக்காக மரிக்க போகிறார் என்றும் சொல்கிறத பார்த்தா பார்க்கறதுக்கு வந்து நல்லா தான் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து யூதர்களுக்காக மரிக்க போகிறாருன்னா இது நல்ல நோக்கம் மாதிரி தான் தெரியும். ஆனால் அவன் நல்ல நோக்கத்துலலாம் சொல்லலை. நம்ம நல்லா இருக்கணும்னா ஒருத்தன் சாவறது நல்லது அப்படின்ற நோக்கத்தில் தான் சொன்னால். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். இல்லைன்னா கேளுங்க, தமது ஜனங்களின் பாவத்திலிருந்து அவங்களை என்ன பண்ணுவார் இயேசு கிறிஸ்து? ரட்சிப்பார். தமது ஜனம் யூதர்கள். ஸோ இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக வரல, விளங்கி கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகை நமக்கு கிடையாது, அது போலவே 2ஆம் வருகையும் நமக்கு கிடையாது. அவருடைய முதலாம் வருகையும் நமக்கு கிடையாது, 2ஆம் வருகையும் நமக்கு கிடையாதுங்க. அப்பா இவன் இவ்வளோ தேவ தூஷணத்தை சொல்லிட்டான்னு நிறையா பேர் யோசிப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து சத்தியத்தை அறியாதவங்க. அவங்களுக்கு வசனங்க ப்ரூஃப் எல்லாம் காட்டலாமா? நான் சொல்லிந்து நம்பாதீங்க. இயேசு கிறிஸ்துவே சொன்ன நம்புவீங்களா? வாசிங்க மத்தேயு 15ஆம் அதிகாரம் திருப்புங்க இல்லையா? அவங்க ரெட் லெட்டர் பைபிள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? நீங்கள் பிசாசினுடைய இன்வென்ஷன் அது. இந்த சிகப்பு வார்த்தை வேதாகமோன்ட்டு இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து பிசாசினால சொல்லப்பட்டது. ஏன்ப்பா அப்படி சொல்கிறேன்? ஆமாங்க, ரெட் லெட்டர் பைபிள்லாம் என்னென்னா இயேசு கிறிஸ்து பேசியது மற்றும் ரெட்டில் எழுதியிருப்பாங்களாம். நான் கேட்குறேன், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேரடியாக அவரை சந்தித்து என்ன பண்ணுறாரு, உபதேசங்களை எல்லாம் கொடுத்தாரு இல்லைங்களா? அதாவது 13 நிருபங்களை எழுதியிருக்கிறார், ரோமர்லேருந்து பிலோமோன் வரைக்கும். ஸோ இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை வந்து சிகப்பு எழுத்தில் தான் போடணும்னா, அப்போ ஏன் அந்த 13 நிருபங்களையும் நீங்கள் சிகப்பு எழுத்தில் போடல? அப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பவுலில் டைரெக்டாக அவர்கிட்ட பேசலன்ட்டு நீங்களே என்ன பண்ணிக்கிறீங்க? அதுதாங்க அதுக்கு அர்த்தம். இப்போ இயேசு கிறிஸ்து பேசியிருந்தாலும் ரெட் லெட்டரில் போடணுன்னா, ஏங்க அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் பேசினா அந்த 13 நிருபங்களை வந்து நீங்கள் ரெட் லெட்டரில் எழுதலை? புரியுதுங்களா? ஏன் இது பிசாசினுடைய செயலுன்னு சொன்னிட்டு? முழு வேதமே கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை, அதை எல்லாத்தையும் நம்ம நம்பணும். அதுலேயும் நீங்கள் ப்ரிசைஸாக வந்து இயேசு கிறிஸ்து பேசியிருந்த மட்டும் ரெட் லெட்டரில் போட்டிங்கன்னா, அப்போது ஏன் பவுல் போடல? இயேசு கிறிஸ்து தானே பவுலுக்கு இந்த தரிசனங்களை இந்த ரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்தினார். புரியுது? சரி, உங்கள் ரெட் லெட்டர்லேயே திருப்புங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்களேன். இந்த ஜனங்கள் தங்கள் மன்னிச்சுக்குங்க, தமிழில் வசனம் மேலே கிலோ இல்லை 24வது வசனம், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுக்குங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 24வது வசனம். அதற்கு இயேசு, காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கே அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். ஸோ ரெட் லெட்டர் என்கிட்டே இருக்குது. அந்த ரெட் லெட்டரை நான் ரெட் லெட்டரில் நம்புறது கிடையாதுங்க. ரெட் லெட்டரை நான் ஏற்றுக்கொள்வது கிடையாது. உங்களுக்கு ப்ரூஃப், மேத்யூ, த காஸ்பல் அக்கார்டிங் டு மேத்யூ
chapter 15 and verse 24, red letter என்கிட்டே இருக்குங்க, படிக்கட்டுங்களா? But he answered and said, I am not sent but unto the lost sheep of the house of Israel. மன்னிச்சீங்களா? But he answered, ஆண்டவராகிய ஜீசஸ், but Jesus answered and said, I am not sent but unto the lost sheep of the house of Israel. நான் காணாமற் போன ஆடாகிய இஸ்ரேல் வீட்டாரிடத்திற்கே அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த வாயில ரெட் லெட்டர்ல அவரே சொல்றாரு, நான் இஸ்ரேல் வீட்டாருக்கு தான்ப்பா அனுப்பப்பட்டேன். மை ஃபர்ஸ்ட் கம்மிங் வாஸ் டு த நேஷன் ஆஃப் இஸ்ரேல், டு த பீப்புள் ஆஃப் ஜூஸ். இஸ்ன்ட் இட்? வாசிங்க ரோமர் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்களேன். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. அக்கார்டிங்லி கரெக்டா வசனம், திரும்பி தப்பு பண்ணிட்டோம். இல்ல, கரெக்ட் தான். ரோமன்ஸ் chapter 15 verse 8. Now I say that Jesus Christ was a minister of the circumcision for the truth of God to confirm the promises made unto the fathers. தமிழ்ல வாசிக்கலாமா? ரோமர் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம். மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ப்ராமிசஸ் எல்லாம் யாருக்கு தான் பண்ணப்பட்டது? பிதாக்களுக்கு. பிதாக்கள் யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யூதர்களுடைய முற்பிதாக்கள். அவங்களுக்கு பண்ணப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரர் ஆனார் என்றும். ஸோ எங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து யாருக்கு தான் ஊழியம் செய்ய வந்தார்? அங்கே இயேசு கிறிஸ்துவே சொன்னார், நான் யூதர்களுக்கு தான் வந்தேன், இஸ்ரேல் வீட்டாருக்கு தான் வந்தேன். இங்கே பவுலும் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் செய்யப்பட்டவங்களுக்கு ஊழியக்காரர். மினிஸ்டர் டு த சர்க்கம்சிஷன், கத்தனா பண்ணவங்களுக்கு, யூதர்களுக்கு தாங்க இயேசு கிறிஸ்து ஊழியக்காரரு. அப்போ நமக்கு அதே அதிகாரத்தில் இருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் தான் நமக்கு ஊழியக்காரர். அதே அதிகாரத்தில் இருக்குது, வாசிக்கணும். விளங்குதுங்களா இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகையும் சரி, அவருடைய இரண்டாவது வருகையும் சரி, அது யாருக்கு? யூத ஜனங்களுக்கு, இஸ்ரேல் நாட்டுக்கு. தீர்க்கதரிசி ஆகிய யோவேல் நம்ம வாசிச்சு இல்லைங்களா கடந்த பாடத்துல? மீட்பு, deliverance will come out of Zion, Jerusalem, from Jerusalem. ஆமாவா இல்லைங்களா? மீட்பு எங்கத்துலேருந்து வரும்? சியோன்ல இருந்து தாங்க வரும் ரட்சிப்பு. அங்கத்துல இருந்து அதுதான் அவங்க எல்லாம் இஸ்ரேல் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் உலகமெங்கிலும் அது என்ன பண்ணப்படும்? போகும். ஃபர்ஸ்ட் இஸ்ரேல், லேட்டர் லாஸ்ட் ஜென்டைல்ஸ். ரட்சிப்பு முதல்ல யூதர்களுக்கு தான் வரும். யூதர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு then only salvation will go to the Gentiles. இதுதான் அவங்களுடைய தீர்க்க தரிசன திட்டம், ப்ரோக்ராம். விளங்குச்சிங்களா இல்லைங்களா? ஸோ இயேசு கிறிஸ்து இங்கே காய்பா சொன்னபடி இயேசு கிறிஸ்து யாருக்காக தான் இது பண்ணுவார்? மறிக்க போகிறாரு? யூத மக்களுக்காக தான் மறிக்க போகிறாரு. அப்போ நம்மளுக்கு அதெல்லாம் ரகசியம், அதெல்லாம் குழப்பிக்காதீங்க. அது வேறு, அது கிருபையின் சுவிசேஷம். அவருடைய மரணம் தான் நமக்கு மீட்பு. இலவசமாய் நம்ம ரட்சிக்கப்படுறது விசுவாசத்தை கொண்டு, கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுறது எல்லாமே ரகசியம். அது இங்கே நம்ம தீர்க்க தரிசனத்தை பார்க்குறோம். இதே பாடத்தில் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன்னு கடைசியாக வாசித்து முடிச்சிடலாமா? அது காய்பா என்ன சொன்னான்ட்டு 11ஆம் அதிகாரம் எங்கே விட்டோம்? 51 இல்லையா? 52. அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, இது வேணும் தான் கொண்டு வந்தேன். ஏன்னா இங்கே விட்டுட்டு இருந்தால் இந்த வசனத்தை காட்டி நம்மளை உள்ளே கொண்டு வந்துடுவாங்க இல்லையா? அதுக்காக தான் வந்தேன். சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்க போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னார். அந்நாள் முதல் அவரை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். பார்த்தீங்களா? ஸோ இங்கே காய்பா சொல்கிறான், வெறும் நமக்காக மாத்திரம் கிடையாதுப்பா. சிதறி இருக்கிற கடவுளுடைய பிள்ளைகள் யார் சிதறி இருக்கிறாங்க? பாபிலோன் சிறை
பாபிலோனர்கள் வந்து இஸ்ரேலை வந்து கைப்பற்ற வரும்போது உலகம் எங்கிலும் சிதறடிக்கப்பட்டாங்க இல்லையா யூதர்கள். இப்போ இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல வந்திருக்கிறாங்க இல்லையா யூதர்கள், அவங்களுக்காகவும் அவர் என்ன பண்ண போறாரு, மறிக்க போறாருன்ட்டு இங்க வந்து அவன் தீர்க்க தரிசனமா என்ன பண்ணியிருக்கிறான் சொல்லியிருக்கான் பாருங்க. the Jews were dispersed in the time of Babylon captivity. ஆமாவா இல்லைங்க, படிச்சிருக்கிறீங்களா இல்லை வரலாறுலாம் வேணுமா போய் படித்து பாடுங்க. உலகமெங்கிலும் அவங்க சிதறடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த சிதறடிக்கப்பட்டவங்க தாங்க இப்போ பெந்தேகோஸ்தே பண்டிகை கொண்டாடும்படியாக எங்கே வந்திருக்கிறாங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆஜராகிருக்கிறாங்கங்க. அதை தானே தியானிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ இங்கே அவன் தான் காய்பா சொல்கிறான், அவங்களுக்காகவும் அவர் என்ன பண்ண போகிறாரு, மறிக்க போகிறாரு. ஸோ நல்லா கவனம் வச்சுக்கோங்க. மீண்டும் வந்துருங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திற்கு. பேதுரு இங்கே வந்து யாருக்கு தான் அட்ரஸ் பண்ணுறாருன்னா, இயேசு கிறிஸ்துவை கண்ணார கண்டு இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம் அதிசயங்கள்லாம் செஞ்சார் பார்த்தீங்களா, அவரை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறாருங்க. யார்கிட்ட, யூத ஜனங்களுக்கிட்ட, இஸ்ரேல் வீட்டாருக்கிட்ட. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது பலத்த செய்கைகளை செய்தார். மரிச்சவங்களை உயிரோடு எழுப்புறதெல்லாம் சாதாரண விஷயங்களா செய்தார். குருடர் பார்வையடைந்தார்கள், செவிடர் கேட்டார்கள், முடவர் நடந்தார்கள். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக இந்த பூமியில் சுற்றி திரிந்தார் என்றெல்லாம் வாசிச்சிங்க இல்லைங்களா. இயேசு ஏன் செஞ்சார் அதை? எனக்கு பவர் இருக்குது பாருங்க, நான் தான் உங்களை ரட்சிக்க வந்த சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன். தன்னுடைய பலனை காட்ட, தன் சக்தியை காட்ட செய்யலைங்க. நல்லா கவனம் வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து எனக்கு எவ்வளோ சக்தி இருக்குது, நான் தான் வந்து அதுக்காக செய்யலை. அவர் செய்த ஒவ்வொரு அற்புதத்துலேயும் ஒரு நோக்கம் உண்டு. ஏன்னா மெஸ்ஸியா வந்து இந்த அற்புதத்தை எல்லாம் செய்வார் என்று பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனங்கள் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு, உரைக்கப்பட்டிருக்குங்க. யோவான் ஸ்தானகன் மத்தேயு 11ஆம் அதிகாரம் திருப்புங்க. அங்கே சொல்கிறான், சிறைச்சாலையில் இருக்கிறான் இல்லைங்களா யோவான் ஸ்தானகன். அப்போ அனுப்பி கேட்குறான், அவருடைய சீஷர்களை அனுப்பி, கேளுப்பா, நீர் தான் வருகிறவரா அல்லது இன்னொருத்தருக்காக, நீர் தான் மெஸ்ஸியாவா அல்லது வேற ஒருத்தருக்காக நாங்கள் என்ன பண்ணோமா காத்துட்டு இருக்கணுமான்ட்டு ஆள் அனுப்புகிறான் பாருங்களேன். மத்தேயு 11ஆம் அதிகாரம் வசனம் 2. அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு, இயேசு கிறிஸ்து எல்லாம் செஞ்சாருன்ட்டு தன்னுடைய சீஷர்கள் மூலியமாக கேள்விப்பட்டு, தான் சீஷரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா, வருகிறவர் நீர்தானோ அல்லது வேறே ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். ஓகேங்களா. இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, அந்த யோவான் கிட்ட இருந்து வந்த அந்த 2 பேருக்கு பிரதி உத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும், நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் எங்க விட்டேன், யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஸோ இங்கே வந்திருக்கிற அந்த 2 பேருக்கு இயேசு கிறிஸ்து லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுறாரு. அங்கே நிறைய அற்புதம் அதிசயம் எல்லாம் செய்கிறாரு. இவங்க பார்க்குறாங்க, இயேசு கிறிஸ்து இது செய்தார் அதை செய்தார் எல்லாம் சொல்லி இந்த கேட்குறாங்க. யோவான் என்ன கேட்டார், வருகிறவர் நீர் தானா அல்லது வேற ஒருத்தருக்காக நாங்கள் வெயிட் பண்ணோமா, அதாவது நீர் தான் மெஸ்ஸியாவா அல்லது வேற யாருனாவான்னு கேட்குறாரு. அதுக்கு இயேசு கிறிஸ்து சிம்பிளாக என்ன சொல்லியிருக்கணும், எஸ் ஆர் நோ, ஆமாப்பா நான் தான் மெஸ்ஸியா, இல்லைனா இல்லைன்னு சொல்லிக்கணும். ஆனால் அங்கே அவர் என்ன பண்ணுறாரு, அவர் என்னென்னலாம் செய்தாரோ அதை காட்டுறாரு. ஏன்னா இது எல்லாத்தையும் யார் தான் செய்ய போகிறா, செய்வாருன்னு சொல்லப்பட்டிருக்கு, மெஸ்ஸியாங்க. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் தான்ப்பா மெஸ்ஸியான்ட்டு சொல்கிறார். இது தாங்க நம்ம இங்கே பேதுருவும் சொல்கிறாரு, இயேசுக்கு உங்கள் மத்தியில் வாழ்ந்த நசரனாகிய இயேசு கிறிஸ்துவை வந்து என்ன பண்ணுறாரு, பிதா வந்து உங்களுக்கு அற்புதம் அதிசயங்கள் அடையாளங்களினாலும் உங்களுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதுதான் அவருடைய பாயிண்ட். நல்லா கவனம் வச்சுக்கோங்க. இந்த செய்தியை போய் நான் உங்களுக்கு போதிக்க முடியுமாங்க, நீங்களே சொல்லுங்கள். கேன் ஐ ப்ரீச் திஸ் மெசேஜ் ரைட் நவ் டு யூ? இந்த செய்தியெல்லாம் நான் உங்களுக்கு போதிக்க முடியாது. ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவை பார்த்ததே கிடையாது. இயேசு கிறிஸ்து இது செய்தார் அது செய்தார் எல்லாம் நம்ம பார்க்கல. வெறும் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், வாசிக்கலாம். இதை வேணும்னா வந்து உங்களுக்கு நான் படித்து சொல்லலாம், நீங்களும் படித்து
தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நம்ம யாருமே நம்மளுடைய லைஃப் டைமில் இயேசு கிறிஸ்துவை பார்த்தது கிடையாது. ஆனால் சில டுபாகுருங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டு வந்தோன்ட்டு ரீல் சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஆமாவா இல்லைங்களா? நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்தோம், பரலோகத்துக்கு போனோம், அவர் எங்கள் கிச்சனுக்கு வந்தார், பெட்ரூமுக்கு வந்தாருன்ட்டு புருடா விட்டுட்டு இருக்கிறாங்க. நம்பாதீங்க, நம்ம யாருமே இயேசு கிறிஸ்துவை பார்த்தது கிடையாது. உடனே ஸ்கெப்டிக்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே சொல்லுவாங்க, பார்த்தியா உங்களுடைய நம்பிக்கை பொய்யான நம்பிக்கை, குருட்டாட்ட நம்பிக்கை, நீங்கள் எதுவுமே பார்க்கல, ஏன் நம்புறீங்க அப்படின்ட்டு வருவானுங்க. ஆமாவா இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்லலாம்? வேற ஒன்றும் கிடையாது. We do not walk by sight but by faith. நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அதுதான் நாங்கள் ஸ்பெஷலு, நாங்கள் தனித்துவம் வாய்ந்தவங்க. We are unique because we do not walk by sight but by faith. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நாங்கள் விசுவாசிக்கிறோம், இது கர்த்தருடைய வார்த்தை, இது அவருடைய வார்த்தை, நாங்கள் நம்புகிறோம், இதில் சொல்லப்பட்டது எல்லாம் உண்மை, நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதை நம்புகிற வசதி தான் எங்களுக்கு பேர் பிலீவர்ஸ்ன்னு சொல்கிறீங்க, விசுவாசிகள்ன்ட்டு. விளங்குதுங்களா இல்லைங்களா? ஆனால் நம்ம டைரெக்டாக இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணல, பார்க்கல என்பது உண்மை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 சங்கம். இங்கே யோவான் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு சங்கம் இருக்குது, ஆசாரியர் பரிசேயர்களின் சங்கம், த கவுன்சில் ஆஃப் பாரிசி. கூடி சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இவர் எப்படின்னா கொல்லணுன்ட்டு திட்டம் போடுறாங்க. அதற்கு ஐடியா கொடுத்தது யார்? மகா ஆசாரியனான காய்பா. ஆமாவா இல்லைங்களா? ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, வாசிச்சிங்களா? அது வாசிக்கலாமா? அந்த ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம் பாருங்களேன். ஏன் இவ்வளோ லேட் ஆகிடுது தெரியல, வாசிப்போம். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும், வச்சுங்களா கவுன்சில்ன்ட்டு, அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன் அறிவின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். ஸோ இங்கே ஒரு சங்கம் இருக்குது, த கவுன்சில் ஆஃப் காட்ஹெட், த கவுன்சில் ஆஃப் பாரிசி. அங்கே கவுன்சில், இந்த சங்கத்தில் வந்து இயேசுவை கொலை செய்யணுன்ட்டு திட்டம் பண்ணுறாங்க, நல்ல நோக்கத்தில் இல்லை, கெட்ட நோக்கத்தில். ஆனால் இவனுங்களுக்கு முன்னாடியே, அதாவது உலகமே தோன்றுவதற்கு முன்பதாக, உலகமே உருவாகிறதுக்கு முன்னாடி மேலே பரலோகத்தில் ஒரு கவுன்சில், போர்டு மீட்டிங், ஆலோசனை சங்கம், திரியேக தேவன் மத்தியில் ஒரு ஆலோசனை சங்கம் நடந்திருக்கு. என்ன சங்கம், என்ன செய்தி அதில் முடிவெடுத்திருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ண போகிறாரு, மறிக்க போகிறாரு என்பதை வந்து ஆல்ரெடி அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. திரியேக தேவன் வாசிச்சிங்களா இல்லைங்களாங்க? நான் ஆங்கிலத்தில் வாசிட்டோமா, தமிழில் நீங்கள் வாசிங்களா இல்லைங்களா? நல்லா பாருங்கள். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன் அறிவின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட, verse 23, him being delivered by the determinate counsel. வச்சிங்களாங்க, determinate counsel and foreknowledge of God. அவருடைய முன் அறிவின்படி, கடவுள் இதெல்லாம் என்ன நடக்குதுன்ட்டு முன்னாடியே பார்த்துட்ட அவர் வந்து அங்கே என்ன பண்ணுறாரு, ஒரு விஷயத்த நிர்ணயிக்கிறாரு. இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ண போகிறாருன்ட்டு, மறிக்க போகிறாருன்ட்டுங்க. இதெல்லாமே பிளான் தான், எதுவுமே ஆக்சிடெண்ட்டாலாம் எதுவும் நடக்கலை இந்த வேதத்தில், கடவுளுடைய திட்டத்தில். அவர் எல்லாமே பிளான் பண்ணி தான் அவர் என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வராருங்க. என்னென்னலாம் திட்டம் போட்டாங்களோ அதை தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து என்ன பண்ணார், செய்தார். ஆமாவா இல்லைங்களா? ஸோ இங்கே சிலுவையை பற்றி வந்து 2 குரூப்பு பேசுகிறாங்க. ஒன்று பேதுரும் சிலுவையை பற்றி பேசுகிறாரு, இப்படிக்கா வந்து அப்போஸ்தலனாகிய பவுலும் வந்து என்ன பண்ணுறாரு, சிலுவையை பற்றி பேசுகிறார். ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து என்ன ஆகிடக்கூடாது, குழம்பிடக்கூடாது. பார்த்தியா இயேசுக்கு பேதுரு கூட இயேசுவினுடைய மரணத்தை பேசினார், பவுல் பேசுகிறபடி கிடையாது. 2 பேர் பேசுகிறாங்க, ஆனால் 2 பேரும் வந்து வித்தியாசமாக பேசுகிறாங்க. பார்க்கலாமா? பாருங்கள். இங்கே வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை மரணம், கிராஸ், அதை அவர் வந்து மேன்மை பாராட்டுவார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் பாருங்களேன்.
The epistle to the Galatians chapter 6 verse 14. நானும் பவுல் சொல்றார், நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறே ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. ஸோ இங்கே பவுலுடைய சிலுவையின் உபதேசம், சிலுவையின் செய்தி என்னன்னா, அவர் சிலுவையை என்ன பண்ணுறாரு, மேன்மை பாராட்டுறார். He glorifies the cross. ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தாரு. நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தது அது நற்செய்தி. இட் இஸ் குட் நியூஸ். ஆமாவா இல்லைங்களா? இதுதாங்க சுவிசேஷம். இயேசு என்னுடைய பாவத்திற்காக சிலுவையில் மரிச்சார் என்றமே இதுதான். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார், இதுதான் சுவிசேஷம். இது துர்ச்செய்தி கிடையாது. இது என்ன? நற்செய்தி. அதில் பவுல் மேன்மை பாராட்டுறார். He glorifies in the cross. ஏன்னா சிலுவையினால தான் நமக்கு மீட்பு, சிலுவையினால தான் நமக்கு பாவ மன்னிப்பு, ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸுங்க. சிலுவையினால தான் நாம் நீதிமான் ஆக்கப்படுகிறோம். ஜஸ்டிஃபிகேஷன், சாங்டிஃபிகேஷன், ஜஸ்டிஃபிகேஷன். அது மாத்திரம் கிடையாது, சிலுவையினால தான் நமக்கு எல்லாமே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். எபேசியர் 1:3 எல்லாமே நமக்கு சிலுவையில் தாங்க. இயேசு கிறிஸ்து செய்ததை மையமாக வைத்து தான் நமக்கு எல்லாமே. அதனால அவர் அதை என்ன பண்ணுறாரு, மேன்மை பாராட்டுறார். சரி, இந்த சைடில் வாங்க. அப்போஸ்தலர் 2:23 பேதுரு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அவரை சிலுவையில் அரைஞ்சு அவரை கொலை செஞ்சிட்டீங்களேடா, படுபாவீங்களா சொன்னாரா இல்லைங்களா? அங்கே பாருங்கள். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன் அறிவின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் கிராஸில் ஆணி அடித்து கொலை செஞ்சிட்டிங்களேடா. இங்கே சிலுவை அவர் மேன்மை பாராட்டலைங்க. He does not glorify in the cross. Glory in the cross. Contrariwise, he blames those who crucified him on the cross. இல்லைங்களா சொல்லியிருந்தேன். அதாவது பேதுரு இங்கே அங்கே குருங்களை பார்த்து சொல்கிறாரு, அவரை சிலுவை, அவர் தாண்டா மெஸ்ஸியா, உங்கள் மத்தியில் உங்கள் நடுவில் பிதா அற்புதங்களினாலும் அதிசயத்தினாலும் உங்களுக்கு அவரை என்ன பண்ணுறாரு, வெளிப்படுத்தினார். அவரை பிடிச்சி சிலுவையில் ஆணி அடித்து கொலை செஞ்சிட்டிங்களா, படுபாவீங்களான்ட்டு பேசுகிறாருங்க. அங்கே இருந்த யூதர்கள் அவங்களுக்கு தாங்க சொல்கிறாரு. ஸோ இது நற்செய்தியா துர்ச்செய்தியா? நீங்களே சொல்லுங்க. துர்ச்செய்தி. பேதுருவுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் துர்ச்செய்திங்க, பேட் நியூஸ். மாறாக பவுலுக்கு அது நற்செய்தி இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவை சாகடிச்சுட்டாங்க என்ற அந்த துர்ச்செய்தியை தான் பேதுரு அந்த ஜனங்களோடு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, சொல்லிட்டு நீங்கள் தாண்டா கொலை செஞ்சீங்க. ஏன்னா அவங்க தான் செஞ்சாங்க, அவங்க தான் கையெழுத்து போட்டான், அவங்க தான் சொல்கிறாங்க அவனை சிலுவையில் அறையுங்கன்ட்டு. அங்கே இருந்தவங்கக்கிட்ட தான் அவருடைய அற்புதம் அதிசயத்தை பார்த்து அந்த கூடி வந்திருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட தான். புரியுதுங்களா இல்லைங்களா? இன்னைக்கு கிறிஸ்துவங்க கூட பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை துர்ச்செய்தியாகத்தான் பார்க்குறாங்க. குட் ஃப்ரைடே வரப்போது இல்லையா, அடுத்த மாதம். புனித வெள்ளி, பேர் புனித வெள்ளி, ஆனால் செய்கிறதெல்லாம் இயேசு இனாவோ இப்போ செத்துட்டு பரிதாபமாக சிலுவையில் தொங்கினுக்கிற மாதிரி உண்ணாவிரதம் இருந்துக்குன்னு, பாஸ்டிங் இருந்துக்குன்னு கேலியெல்லாம் பண்ணல. ஓப்பனாக சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து மரித்தார். அவர் 2000 வருஷங்களுக்கு முன்பதாகவே உயிரோடு எழுந்து இப்போவும் பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு. ஆனால் இவங்க சோறு தண்ணி துண்ணாமல் உண்ணாவிரதம் உபவாசம் ஃபாஸ்டிங்னு இருந்துக்குன்னு அதெல்லாம் விடுங்க. அந்த புனித வெள்ளி அன்னைக்கு அழுந்துட்டு இயேசு பரிதாபமாக. ஸோ அவங்களுக்கு இன்னைக்கு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை கூட அதை ஒரு சோகமான நாளாக தான் என்ன பண்ணுறாங்க, ஆசரித்து கொண்டு இருக்கிறாங்கங்க. ஆமாவா இல்லைங்களா? குட் ஃப்ரைடே பேர் குட், ஆனால் பேடு. குட் ஃப்ரைடே அது எப்படியாப்பட்ட ஒரு நாள். அந்த நாளினுடைய மேன்மையை உங்களுக்கு ஏன் தெரிலனா, ஏன்னா உங்களுக்கு ரகசியம் தெரில. You are ignorant of mystery. That's why you do not understand the unsearchable riches of Jesus Christ or what Jesus did on the cross for your sake. உங்களுக்கு ஏன்னா ரகசியம் தெரியல. அவங்களும் பழைய ஏற்பாடு மாதிரியே பார்க்குற வாசம் அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இதையும் ஒரு கெட்ட நாளாக என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க. ஆனால் உங்களுக்கு ரகசியம் தெரிஞ்சிச்சுன்னா
சத்தியம் அப்போஸ்தலனாகிய பவுல் வெளிப்படுத்தியிருந்தெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் சொல்லட்டுங்களா, த கிரேட்டஸ்ட் டே இன் த ஹிஸ்ட்ரி. என் வார்த்தைங்களை கேட்டிங்களா? த கிரேட்டஸ்ட் டே இன் ஹிஸ்ட்ரி இஸ் குட் ஃப்ரைடேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஃப்ரைடே அன்னைக்கு சாவலை, அந்த அந்த மரிச்ச நாளுன்னு சொல்லிடுறேன். இயேசு கிறிஸ்து மரிச்சாரு பார்த்தீங்களா, அது தாங்க இந்த உலக சரித்திரத்திலேயே மிக மிக முக்கியமான நாள். அதை தவிர்த்து இந்த உலகத்தில் த கிரேட்டஸ்ட் டேன்னு ஒன்று கிடையாது. ஆதாமை உருவாக்கி இந்த கிரேட்டஸ்ட் டே, இந்த அண்ட சராசரத்தை தேவ தூதர்களை உண்டு, நீங்கள் எதனா எடுத்துக்கோங்க. இந்த உலகத்திலே த கிரேட்டஸ்ட் டே எதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரூசிஃபிக்ஷன் டே. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அரைஞ்சாங்க பார்த்தீங்களா, அந்த நாள் தாங்க இந்த உலகத்திலேயே மிக 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 முக்கியமான நாள். அது பாக்கிய நாள், இன்ப நாள், சந்தோஷமான நாள். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுள் மனித அவதாரம் எடுத்து என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் என்ன பண்ணாரு, மரிச்சார். என்னுடைய பெனால்ட்டியை அவர் ஏற்றுக்கொண்டார். நான் ஒரு அற்புதமான நாள். கஞ்சி குடிக்கிற நாள் கிடையாதுப்பா, கறி சோறு சாப்பிட்ற நாள். என் வாழ்க்கையில குட் ஃப்ரைடே அன்னைக்கு நான் கஞ்சியோ குடிச்சது கிடையாது. கடவுள் எனக்கு சாட்சி, ஆண்டவர் சாட்சி. என் வாழ்க்கையில் எந்த நாள் மீட் மிஸ் ஆனாலும் குட் ஃப்ரைடே அன்னைக்கு மீட் மிஸ் ஆகாது. அதனால் ஆண்டவர் என்னை அப்படி வைக்கல. நான் எல்லா நாளும் மீட் சாப்பிட்றேன் சொல்கிறேன். ஒரு வேளை மற்ற நாளில் கூட நான் மீட் சாப்பிடாத போனாலும் அந்த புனித வெள்ளி அன்னைக்கு நான் எங்கள் வீட்டில் பிரியாணி கறி சோறு இருந்தே இருக்கும். ஏன் இட் இஸ் த கிரேட்டஸ்ட் டே இன் மை லைஃப். ஏன்னா அந்த நாளில் தாங்க இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக, உலக பாவத்திற்காக என்ன பண்ணாரு, மரிச்சாருங்க. இது துர்ச்செய்தி இல்லைங்க, இது நற்செய்திங்க. காலங்காலமாக பாவத்தினால நம்ம மரணத்தின் பயத்தினாலும் பாவத்தினாலும் அடிமைகளாக இருந்த, நம்பிக்கையற்று இருந்த நமக்கு நம்பிக்கையை கொடுத்த நாள். என்ன ஒரு அற்புதம். இந்த வருஷமும் சாப்பிடுவேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா வீட்டில் செக் பண்ணிக்கிங்க. கஞ்சி குச்சின்னு சோகமாக அழுந்துன்னு இருக்கிற நாள் கிடையாதுங்க. அது நம்மளுடைய பாவத்திற்காக கடவுளே மனித அவதாரம் எடுத்து மரித்து நம்மை பாவத்திலிருந்து மீட்ட நாளுங்க. நற்செய்தி, குட் நியூஸ். ஆனால் பேதுருக்கு அது பேட் நியூஸ். ஏன்னா பேதுரு அங்கே அவங்கள என்ன பண்ணுறாரு, பிளேம் பண்ணுறாரு, குற்றச்சாட்டுறாரு. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணிட்டீங்க, கொலை செஞ்சிட்டீங்கடா. அவரை சிலுவையில் ஆணி அடித்து கொலை செஞ்சிட்டீங்க. ஸோ இதுதான் துர்ச்செய்தி. பவுல் மாறாக சொல்கிறாரு, நான் சிலுவையே அன்றி வேறு ஒன்றும் குறித்து நான் என்ன பண்ணுறது கிடையாது, மேன்மை பாராட்டுறது கிடையாது. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினா அந்த சத்தியத்தை வைத்து அவர் சொல்கிறாரு, சிலுவையில் தான் நமக்கு எல்லாம் அடங்கியிருக்கு, சிலுவை தான் நம்மளுடைய நற்செய்தி. ஸோ இங்கே பேதுரு இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய அந்த மரணத்தை ஷேமாக தான் போதிக்கிறார். அதாவது அவங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படியாக தான் என்ன பண்ணுறாரு, போதிக்கிறாரு. அவங்கள குற்றப்படுத்துகிறாரு. ஏன்னா அவங்க ஜீவாதிபதியை என்ன பண்ணிட்டாங்க, கொலை செஞ்சிட்டாங்க. பேதுரு சொல்ல இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக மரிச்சாருன்னு சொன்னாரா? பவுல் சொல்கிறபடி எங்கே நான் சொல்லியிருக்கிறேன். பவுல் தாங்க அதை நான் முதல்ல பவுல் தான் சொல்கிறார். ஏன்னா முதல்ல பவுலுக்கு தான் அதை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், உயிர் தெளிதல் நம்மளுடைய ரட்சிப்புக்குன்ட்டு முதலாக யாருக்கு தான் ஆண்டவர் வெளிப்படுத்தினார்? அப்போஸ்தலனாகிய பவுலுக்குங்க. பேதுருக்கோ மற்ற எந்த அப்போஸ்தலருக்கோ தீர்க்கதரிசிகளுக்கோ யாருக்குமே அதை குறித்து தெரியாது. ஸோ இந்த செய்தி நமக்கு கிடையாது. அப்போஸ்தலர் 2 பேதுரு போதிக்கிற செய்தி நமக்கு கிடையாது. ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யலை. நீங்கள் கொலை செஞ்சீங்களா? கிடையாது. நம்ம தான் இழுவே இல்லைங்க. நம்ம அவரை சாகடிக்கலை. யூத மக்கள் யார் அவரை சாகடிச்சாங்களோ அவங்கள தான் பேதுரு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோது நம்ம அவரை பார்த்ததும் கிடையாது, நம்ம வாழலை. ஸோ இது குறிப்பாக யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா, 1ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருந்த பெந்தேகோஸ்தினாலே அங்கே ஆஜரான அந்த யூதர்களுக்கு தான் அவர் அட்ரஸ் பண்ணுறாரு. ஏன்னா அவனுக்கு தான் அவரை நிராகரித்து என்ன பண்ணிட்டாங்க, கொலை செஞ்சிட்டாங்க. ஸோ இஸ்ரேலுக்கு இதெல்லாம் புரியல. ஏன்னா அவங்க அவரை மேசியாவாக அவரை ஏற்றுக்கொள்ளாத அவங்களுக்கு தெரியல. அதனால தான் அவர் என்ன பண்ணிட்டாங்க, கொலை செஞ்சிட்டாங்க. இதை தான் பேதுரு அவங்களுக்கு போதிச்சுட்டு இருக்கிறாருங்க. ஸோ யூதர்னு கேட்கலாம், ஓகேப்பா நீ சொல்கிறபடியே இயேசு கிறிஸ்து தான் மெசியான்னு சொல்கிறிய, அப்படியே இருந்தாலும் ஏற்றுக்கினாலும்
ஏன் அவர் செத்தார்? ஆமாம், அங்கே இருந்த யூதர்களுடைய கேள்வி என்னன்னா, நீ சொல்கிறபடி பிதாவானவராலே அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் நமக்கு இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி இருந்தா, இப்போ இயேசு கிறிஸ்து ஏங்க சாகணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அவங்க கேள்வி அதுதான். விளங்குதுங்களா இல்லைங்களா சொல்லுறதெல்லாம்? இயேசு கிறிஸ்து மெசியாவாக இருந்தால் அவர் ஏன் சாகணும், ஏன் அவரு மறிக்கணும் அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. இப்போ கூட யூதர்கள் அதுதான் கேட்டு தவிக்கிறாங்க, யாப்பா மெசியா சாகணுன்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாவது வருகையும் இரண்டாவது வருகையும் தெரியாது. அவங்களை பொறுத்த மட்டிலும் மெசியா ஒரே தடவை தான் வருவார், ஒரே தடவை எல்லாத்தையும் செஞ்சிருவாருன்ட்டு. ஆனால் அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாவது வருகைன்னு ஒன்று இருக்குது, இரண்டாம் வருகைன்னு ஒன்று இருக்குன்ட்டு அவங்களுக்கு தெரியாது. முதலாம் வருகையில் அவர் சாவார், இரண்டாவது வருகையில் ராஜாவாக அமர்ந்து நியாயம் தீர்ப்பார் என்ற அறிவு அவங்களுக்கு யாருக்குமே கிடையாதுங்க, யாருக்குமே கிடையாது. ஏங்க யாருக்கும்? கூடவே இருந்த அப்போஸ்தலர்களுக்கே தெரியாது. ஆமாவா இல்லைங்களா? பேதுரு, யாக்கோபு, யோவானுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் போக போகிறேன், எருசலேமுக்கு போயிட்டு அங்கே மறிக்க போகிறேன்னா அவங்களுக்கு வாசிங்களேன், ப்ரூஃப்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. மார்க் சுவிசேஷ நூல், மார்க் எழுதின சுவிசேஷ நூல் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் பாருங்களேன். மார்க் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லியிருந்தார். 32வது வசனம். அவர்களோ, எவர்களோ? 12 சீஷர்களோ அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை. அதை குறித்து அவர்களிடத்தில் கேட்கவும் பயந்தார்கள், அவரிடத்தில் கேட்கவும் பயந்தார்கள். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் போக போகிறேன்ப்பா, எருசலேமுக்கு போயிட்டு சாக போகிறேன்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு அது என்னன்னே புரியலையாம், அதை பற்றி கேட்கவும் அவங்க பயந்தாங்களாம். லூக்கா, எல்லா சுவிசேஷ நூல்லையும் உங்களுக்கு காட்டுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. லூக்கா 9ஆம் அதிகாரம், இதெல்லாம் எழுதி வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ரூஃப். 44வது வசனம் பாருங்களேன். நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள், மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார் என்றார். அவர்கள் அந்த வார்த்தையின் கருத்தை அறிந்து கொள்ளவில்லை. அவர் சொல்றாரு, கவனமா கேளுங்கடா நான் சொல்லுறதுன்ட்டு. கேட்டானுங்க, ஆனா அதை என்ன பண்ணல, அறிஞ்சு கொள்ளலை. அவங்களுக்கு தெரியலங்க, அறிந்து கொள்ளவில்லை. அது அவர்களுக்கு தோன்றாமல் மறைபொருளாயிருந்ததாம். அந்த வார்த்தையை குறித்து அவரிடத்தில் விசாரிக்கவும் பயந்தார்கள். பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து திரும்பி சொல்கிறார், நான் எருசலேமுக்கு போய் சாவ போகிறேன்ட்டு. அவங்களுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியலங்க. காலங்காலமாக யூத மக்கள் இயேசு கிறிஸ்து சாவாருன்னு எதிர்பார்க்கல, இயேசு கிறிஸ்து ஆள போறாருன்னு தான் எதிர்பார்த்துன்னு இருக்கிறாரு. அவரே தன்னுடைய சொந்த வாயில சொல்றாரு, அவங்களுக்கு அது புரியலையாம். மாறாக பேதுரு என்ன பண்றாரு, மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் என்ன பண்ண போறேன், மறிக்க போறேன்னு அவன் என்ன பண்றான்? பேதுரு படிச்சுக்கிறீங்களா இல்லையா? சைட்ல கூட்டின்னு போட்டு என்ன பண்றான் வாசிங்களேன். மத்தேயு 16ஆம் அதிகாரம் வசனம் 19 வாசிங்களேன். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய, கவனிச்சிங்களா, இதுக்கு முன்பதாக என்ன நடந்துச்சுன்னு பேதுருக்கு ஒரு வெளிப்பாடு வந்துச்சு இல்லைங்களா, இவர் தான் கிறிஸ்துன்ட்டு. அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். அவர் தான் மெசியான்ட்டு யாருக்கும் சொல்லிடாதீங்கன்ட்டு. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். கடிந்து கொள்ள,
ஆண்டவரையே கடிந்து கொள்ளனா என்னன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? மிரட்டுற மாதிரி, ஆண்டவரே இதெல்லாம் உமக்கு நடக்கக்கூடாது, அப்பாலே போ சாத்தான் பிசாசு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். என்ன சொல்ல வந்தேன், இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு வெளிப்படையாக, நான் இப்படியெல்லாம் பாடுபட போகிறேன், என்னை வந்து இந்த சங்கம்லாம் கூட சேர்ந்து ஆசாரியர் சங்கம், பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை கொலை செய்ய போகிறாங்கப்பா, நான் 3ஆம் நாள் உயிரோடு எழ போகிறேன்ப்பான்னு சொல்கிறாரு. இதெல்லாம் உமக்கு நடக்கக்கூடாது ஆண்டவரேன்ட்டு கடிந்து கொண்டானோ. இன்னொரு சுவிசேஷ நூலை விட்டுறக்கூடாது இல்லையா? யோவான் 10ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷ நூல் 20ஆம் அதிகாரம் வசனம் 9, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பாருங்க, புரியுதுங்களா? வந்திருக்கிற ஜனங்களுக்கு பேதுரு அட்ரஸ் பண்றா, நீங்க கொலை செஞ்சிட்டீங்கன்ட்டு. சரி, அவர் எதற்குப்பா கொல்லப்பட்டாரு? அவர் நீ சொல்றபடி அந்த சாதாரண நாசரேத்து ஊர்ல இருந்து பிறந்த அந்த இயேசு தான் நம்மளுடைய மெஸ்ஸியான்னு நீ சொன்னா, அவர் ஏன் சாவணும்னு கேட்குறாங்க. அவர் ஏன் சாவணுன்ட்டு இவங்களுக்கே தெரியல. அதனால தான் இவர் சொல்றாரு கொலை செஞ்சிட்டீங்கன்ட்டு. பவுல் சொல்றாரா, நீங்க எல்லாம் சேர்ந்து கொலை அவர் மரித்தார், தன்னுடைய வாழ்க்கை நமக்கு அர்ப்பணித்தார். புரியுதுங்களா? ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள். நேரம் என்னை ரொம்ப பயப்படுத்திட்டே இருக்கு. ஸோ பேதுரு வந்து என்ன பண்ணுறாரு, தடுக்கிறார். ஏன் தடுக்கிறாருன்னா, அவருக்கு ரகசியம் தெரியாதுங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தில் தான் நமக்கு இந்த முழு உலகத்திற்கே ரட்சிப்பு வரப்போகுது என்பதை வந்து பேதுருக்கு தெரியாது. அதை பவுலுக்கு தான் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அது வந்து இப்போ தீர்மானிக்கப்படலை, உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே அது தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அது அவருடைய மரணம் கடவுளுடைய திட்டத்தில் இருந்தது. அவர் எங்கே பிறப்பார், எங்கே மரிப்பார், எப்படியாக மரிப்பார் என்பதை தான் தீர்க்கதரிசிகள் எல்லாம் சொன்னாங்க. ஆமாவா இல்லையா? ஏசியா 53ஆம் அதிகாரம் ரொம்ப ஃபேமஸானது, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம். சங்கீதம் 16ஆம் அதிகாரம், இன்னும் பல வேத பகுதிகளில் வந்து இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ண போகிறாரு, மரிக்க போகிறாரு, மரிக்கணும், அவர் மரிக்க வேண்டியது அவசியம்ட்டு என்ன பண்ணப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. இது முன்பதாகவே தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அந்த வசனத்திற்கு தான் அர்த்தம் சொல்லுகிறேன். இட் வாஸ் predetermined by the council of God. ஆண்டவருடைய ஆலோசனை சங்கத்தில் வந்து இது முன்னாடியே வந்து என்ன பண்ணப்பட்டது, தீர்மானிக்கப்பட்டது கடவுளுடைய முன் அறிவின்படி. ஸோ இவரை வந்து பேதுரு என்ன சொல்றாரு, நீங்க யார் கையில், பொல்லாதவர்களுடைய விக்கெட் ஹேண்ட்ஸில் அவங்க கிட்ட வந்து நீங்க அவரை ஒப்பு கொடுத்து என்ன பண்ணிட்டீங்க, கொலை செஞ்சிட்டீங்க. ஏன் இந்த வசனத்துக்கு நான் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறான்னு நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறையா மீட் இருக்குது, நிறையா சத்தியங்கள் அடங்கியிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சில குரூப் உள்ளே வரும். இதுக்கு முன்பதாகவே அவங்கள நான் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இவர் யாருப்பா, அவர் கேல்வினிசம் பார்த்தியா? இது இந்த உலகத்தில் நடக்கிறது எல்லாமே வந்து ஆண்டவரால் முன் அறிவினால் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. யார் ஆண்டவரை ஏற்றுக்கணும், யார் ஏற்றுக்க அவங்க வருவாங்க இங்கே. அதனால சொல்கிறேன் பாருங்கள். அந்த வசனத்தை இன்னொரு முறை வாசித்து இன்றைக்கி இதே வசனத்தில் முச்சலாம், நம்மளுக்கு நேரம் இல்லை. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன் அறிவின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணை அடித்து கொலை செய்தீர்கள். இங்கே நீங்கள் ஆண்டவர் வந்து நிர்ணயித்திருந்த அந்த கரங்களால் வந்து சிலுவையில் அறைந்தாங்கன்ட்டு கொல்லப்பட்டாருன்னு எழுதியிருக்குங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது இந்த கேல்வினிசமுக்கு அவங்களுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்கிறேன். அதே நேரத்தில் உங்களுக்கும் சத்தியத்தை கற்றுத்தரேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் தாங்க நிர்ணயிக்கப்பட்டது உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே தேவனுடைய முன் அறிவின்படி. ஆனால் அவரை இவங்க தான் கொலை செய்வாங்க, கொலை செய்யணும் என்பதை வந்து ஆண்டவர் நிர்ணயிக்கல. விளங்குதுங்களா? இப்போ சொல்லியிருந்து விளங்கி இருக்கும் நான் நம்புகிறேன். இயேசு கிறிஸ்துவை கொலை செஞ்சாங்க இல்லைங்களா, அவர் கொல்லப்படுவார், அவர் சாவாருன்னு தாங்க ப்ரீடிட்டர்மைண்டு. ஆனால் இந்த கரங்கள், இந்த ஜனங்க தான் வந்து அவரை கொல்லுவாங்கன்ட்டாலாம் ஆண்டவர் எங்கேயுமே என்ன பண்ணல, நிர்ணயிக்கல. அப்படி நிர்ணயிச்சிருந்தா இவங்களுக்கு போக்கு சொல்ல இடம் உண்டு. அதாவது நியாயத்திற்கு நாளில் வந்து இவங்க சொல்லுவாங்க, இல்லைப்பா நாங்கள் அவரை கொல்லலாம் செய்யலை, கடவுள் ஆல்ரெடி வந்து என்ன பண்ணிட்டு இருந்தார், நாங்கள் தான் அவரை கொல்லணுன்ட்டு எங்களுடைய கையில் எங்களை வந்து என்ன பண்ணிட்டாரு தெரிஞ்சு கொண்டாருன்ட்டு அவங்க தப்பித்து கொள்ள வாய்ப்பு உண்டு. அவங்க சொல்லுவாங்க கேல்வினிசம்
படி போனா விளங்குதுங்க இல்லைங்களா? அவர் மரிப்பார் என்று நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த கை தான் அவரை கொல்லுன்ட்டு நிர்ணயிக்கலாம் படலைங்க. இவங்க ஆலோசனை நம்ம வாசிச்சில்லையா யோவான் 11 அந்த ஆலோசனை சங்கம் அவரை தீய எண்ணத்தில் சாவடிக்கலாம்னு நிர்ணயிச்சாங்க. பிதா கடவுள் இதை அவருடைய முன் அறிவின் ஃபோர் நாலேஜ் அவருக்கு ஆல்ரெடி இதை பார்த்துட்டார், அவருக்கு தெரியும் இல்லைங்களா? அதனால தான் அவர் சொல்கிறாரு இயேசு கிறிஸ்து இப்படி சாவாருன்ட்டு கொல்லப்படுவாருன்ட்டு. ஆனால் இவங்களெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணல, நிர்ணயிக்கல. அவர் இவங்களுடைய சுய விருப்பத்தை, குட்வில்லை, ஃப்ரீவில்லை எல்லாம் பறிச்சுக்கல. அவங்களுக்கு சொந்த அறிவுன்னு இருந்துச்சு. அவங்க அறிவினால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்துவை கொலை செஞ்சாங்கங்க. இப்போ யூதாஸ் காரியத்து இது ஆல்ரெடி நிறைய முறை போதிச்சிருக்கிறேன் இல்லைங்களா உங்களுக்கு. யூதாஸ் காரியத்து இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுறான், காட்டி கொடுக்குறான். என்னை காட்டி கொடுக்குறவனுடைய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இப்படி 30 வெள்ளிக்காசுக்காக மெஸ்ஸியாவை என்ன வாசிச்சது இல்லைங்களா? வாசிக்கலாமா? வாசிங்களேன். லூக்கா கடைசியாக வாசி முடிச்சுக்கலாம். 22ஆம் அதிகாரம் வசனம் 21. பின்பு இதோ என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது. தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார். தீர்மானிக்கப்பட்டதுன்னா இயேசு கிறிஸ்து மரிப்பார் என்பது உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி மனுஷகுமாரன் போகிறார். ஆனாலும் அவரை காட்டி கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ என்றார். விளங்குதுங்களா? இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை தெரிஞ்சு கொண்டு 12 கோத்திரங்களை நியாயம் திருக்க ஆட்சி செய்ய அவரோடு. அதுக்கு தாங்க இயேசு கிறிஸ்து எல்லாரையும் தெரிஞ்சுக்கினாரு. எப்படி பேதுரு, யாக்கோபு, யோவானு தெரிஞ்சு கொண்டாரு, அப்படித்தான் யூதாசையும் தெரிஞ்சு கொண்டார். யூதாசை தன்னை காட்டி கொடுக்கணும், அதுக்காக தெரிஞ்சு கொள்ள. நல்லா கவனம் வச்சுக்கோங்க. மனுஷகுமாரன் தன்னை குறித்து எழுதியிருக்கிறபடி போகிறார். ஆனால் அவரை காட்டி கொடுக்கிறவனுக்கோ ஐயோ. மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனம் 24. மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ. அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். ஸோ யூதாசு பண ஆசையினாலே அவன் சொந்த இஷ்டத்தினாலே தான் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணா, காட்டி கொடுத்தான். God did not force him to do it. இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கணுன்ட்டு கடவுள் அவனை வலுக்கட்டாயப்படுத்தலை, பலவந்தம் படுத்தலை. கடவுளுக்கு இப்படி ஒருத்தன் காட்டி கொடுக்க போறான்ட்டு தெரியும். எப்படி தெரியும்? முன்னறிவு, ஃபோர் நாலேஜ். முன்னாடியே என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரிஞ்ச அறிவு அவருக்கு இருந்த வசத்தான் அவர் சொன்னார், எழுதியிருக்கு தீர்க்க தரிசன புத்தகங்களில். God just knew he was gonna do it and said he would do it, but God did not cause it. God knew it. கடவுளுக்கு இவன் காட்டி கொடுக்க போறான்னு தெரியும். ஆனால் கடவுள் அதை அவனை செய்யும்படியாக அவன் என்ன பண்ணல, செய்யலை. விளங்கிருக்கோன்ட்டு நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாமே பொல்லாப்பு நடக்குது. ஆமாம், நீங்கள் உலகத்தை சுற்றி பாருங்கள், நம்மளை சுற்றி எல்லாம் தீமை, பொல்லாப்பு அதுதான் நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் கடவுளா? அவன் சொந்த இஷ்டத்தினால போய் என்ன பண்ணுறான், கெட்டு போகிறான், மற்றவங்களை கொள்ளை அடிக்கிறான், சாகடிக்கிறான், என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு இந்த உலகத்தில். இதுக்கெல்லாம் கடவுள் பொறுப்பா? கடவுளுக்கு இதெல்லாம் தெரியாதா? தெரியும். அவர் கடவுள், அவருக்கு முன் அறிவு இருக்குது. ஹேஸ் அ ஃபோர் நாலேஜ். அவருக்கு எல்லாமே என்ன நடந்து கொண்டிருக்கு, எது நடக்க போகுதுன்னு எல்லாமே அவருக்கு தெரியும். ஆண்டவர் அதை என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறாரு, பார்த்துட்டு தான் இருக்கிறாரு, அலோவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. He did not cause it, but he allows it. உலகத்தில் நடக்கிற எல்லா பொல்லாப்பும் என்னத்தான் அவருக்கு தெரியுது. ஆனால் அதை அவர் செய்யலை. அதை அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அலோவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுவும் அவருடைய சித்தத்திற்கு தான். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களுடைய முகங்களும் நீங்கள் என்ன பண்ணணும், அறிஞ்சு கொள்ளணும் அவங்களுடைய தீய. ஆமாவா இல்லைங்களா? இப்போது சமீபத்தில் கூட எப்ஸ்டீன் ஃபைல்ஸு பார்த்தீங்களா? காலங்காலமாக மறைக்கப்பட்டது வெளியே வந்திருந்தோம்.
எவனெல்லாம் நல்லவன் தலைமையில தூக்கி வச்சு கொண்டானீங்கன்னு அவன் எல்லாமே கேப்பில் மாறித்தனம் பண்ணவனாக தான் இருக்கிறான். ஆமாம், இதெல்லாம் கடவுளுக்கு தெரியாதா? அப்போத்துலேருந்தே தெரியுங்க. ஆனால் அவர் அதை அலோவ் தான் பண்ணார். அவர் காசு பண்ணல. அது அவர் என்ன பண்ணல, விளங்கி கொள்ளுங்க. ரொம்ப முக்கியம். இந்த எப்போல்லாம் இந்த கேல்வினிசம் நம்ம சந்திக்கிறோமோ அப்போல்லாம் ரொம்ப டைம் எடுத்து போதிக்க வேண்டியதாகுது. ஏன்னா தப்பான உபதேசங்களை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, போதிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த தீய செயல் நான் நிறையா சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா, நம்பலை இல்லையா? இந்த பேயாளுக்கு குழந்தைகளை பலி கொடுக்குறாங்கன்ட்டு 2 செய்திக்கு முன்பதாக கூட யாரும் நம்ம சொன்னால் யாரும் நம்புகிறாங்க? படித்தவங்க சொன்னால் தான் நம்புகிறாங்க இல்லையா? காலம் காலமாக நடக்குதுங்க. இன்னமும் விக்கிரக ஆராதனை செய்கிறாங்க. தொழிலதிபர்கள், ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், சினிமா ஆர்டிஸ்ட் எல்லாருமே குழந்தைய பலி கொடுக்குறாங்க தங்களுடைய சக்ஸஸுக்காக. இன்னும் நிறையா ரகசியங்கள்லாம் இருக்குது, சொன்னால் சிரிப்பீங்க. இப்போ அது சொன்ன நடந்த வாசை இப்போ உங்களுக்கு புரியுது. இன்னும் நிறைய ரகசியங்களெல்லாம் சொன்னேன்னா சிரிப்பீங்க. ஒரே ஒரு டெமோ மாற்றம் சொல்லிட்டுங்க. இன்னும் ஒன்று சொல்லட்டுங்களா? மணி பிள்ளைகள் எல்லாம் கிட்னாப் பண்ணி இதுக்கு பின்னாடி எல்லாம் சாத்தானுக்குறாங்க. பாகால் வர்ஷிப்பு, பேல், இதெல்லாம் வாசித்து பாருங்கள். குழந்தைய மூளைக்கு இந்த கடவுள்களுக்கெல்லாம் பலி கொடுத்தாங்க. நீங்கள் அதெல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு நினச்சிங்க. ஆனால் காலங்காலமாக பிசாசு பின்னாடி அதை செஞ்சுட்டு தான் இருக்கிறான். சேட்டானிக் சர்ச்சஸ் பார்க்குறீங்களா இல்லைங்களா? ஈரானில் கூட அதை கொளுத்துனாங்க, கவனிச்சிங்களா? இன்னொரு ஏதோ சொன்னேன், இன்னொன்று சொல்லட்டுங்களா? பாருங்கள், கிட்னாப் பண்ணிவிட்டு ரொம்ப அது டீட்டெயிலெலாம் சொல்லவே கூடாது அதெல்லாம். ஏன்னா we are being watched. நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாங்கங்க. நீங்கள் நினைக்காதீங்க நம்ம யாரும் நம்மளை பார்க்கலன்ட்டு. உங்களை they are watching. சீக்ரெட் சொசைட்டி உங்களை வாட்ச் பண்ணி, நீ பேசுகிற, நீ என்னென்ன செய்கிற எல்லாத்தையும் பார்க்குது. அவங்களுடைய திட்டங்களெல்லாம் நீ பேசுனா உனக்கு அடுத்த வாரமே ஹார்ட் அட்டாக்ல நீ செத்துருவ, அடுத்த மாதம் செத்துருவ, உனக்கு கொன்றுவாங்க. இதுதாங்க உண்மை. ஸோ ரொம்ப இதுவாகலாம் நான் சொல்ல விரும்பல. இதுக்கு மேலே, அதாவது இதுக்கு மேலே இருக்கிற மனிதர்களுடைய உறுப்பிலிருந்து ஒரு சில விஷயங்களை அவங்க எடுத்து அவங்களுடைய சரீரத்தில் அதை இன்சர்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அதன் மூலியமாக அவங்க இன்னும் கொஞ்ச நாள் வாழணும், இளமையாக வாழணும். நான் சொல்கிறதெல்லாம் வேடிக்கையாக இருக்கும், ரொம்ப உங்களுக்கு சத்தியம் தெரிற வரைக்கும் அப்படி இருக்கும். ஆனால் இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குங்க. டிஎன்ஏ அது எல்லாத்தையும் அவங்களுக்குள்ளே பொறுத்துக்கிறதன் மூலியமாக அவங்க நம்புகிறாங்க. இன்னும் நம்ம எங்கே வாழலாம். இன்னும் இதோட நான் நிறுத்திக்கிறேன். வேறு எப்போனா வேணும்னா நான் அதை உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஏன் இதெல்லாம் சொல்ல வந்தேன்? இன்னைக்கு உலகத்தில் நிறையா தீய செயல்கள், ஈவில் திங்ஸ், பொல்லாப்பு, அக்கிரமங்கள் நடந்துட்டு இருக்கு. அது யார் மூலியமாக நடந்துட்டு இருக்கு? பிசாசு இப்படியாப்பட்ட அரசியல்வாதிகளை, இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற தலைவர்களை வைத்து தான் அது பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நினச்சிக்காதீங்க எல்லாமே ஏன் இஷ்டப்படி அவன் இஷ்டப்படி உங்களை செய்ய வச்சுட்டு இருக்க. பாருங்கள், இது போனால் வேறு எங்கேயோ போகுது. எனக்கு நான் இதுக்குன்னு ஒரு டாபிக் வச்சு இந்த ரகசியங்களை இதெல்லாம் உங்களுக்கு கற்றுத்தரேன். ஏன்னா அதுலேருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம் இல்லைங்களா? ஏன்னா நீங்கள் உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிறீங்களா இல்லையான்னு பார்க்கணும் இல்லைங்களா? அது வேறு எனக்கு நான் போதிக்கிறேன். இதை ஏன் சொல்ல வந்தேன்னா, உங்களுக்கு தெரியணும் உங்களை ஆட்சி செய்கிற இந்த மனுஷர்கள் எல்லாம் எவ்வளோ பொல்லாப்பானவங்க, எவ்வளோ ஈவில், எவ்வளோ விக்கெட்டுன்ட்டு உங்களுக்கு தெரியணும். இதெல்லாம் மனுஷனுடைய ஆட்சி தான். இது 6000 வருஷமாக நடந்து கொண்டிருக்கு இல்லையா? பிசாசினுடைய ஆட்சி, அது மனிதர்களுடைய ஆட்சி தான். ஆனால் அதுக்கு பின்னாடி பிசாசு தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறான். கடவுள் வர போகிறாரு, அவர் வந்து அவருடைய ஆட்சியை ஸ்தாபிக்க போகிறாரு. அதுக்கு முன்பதாகவே இந்த உலகத்தில் இந்த ஆட்சி எவ்வளோ பொல்லாத ஆட்சி, இந்த உலகம் எவ்வளோ கொடூரமாக இருக்கிறது. பிள்ளைகளையும் விட்டு வைக்கல. வன்மை, விபச்சாரம், வேசித்தனம், ட்ரக்ஸு அடிக்கிட்டே போயிட்டே இருங்க. இதெல்லாம் நடந்து மனுஷன் வந்து யார் அந்த நிலைமைக்கு நீங்கள் வருவீங்க. அப்போ தான் கடவுளுடைய அருமை உங்களுக்கு தெரியும். இப்போ எங்கே தெரியும்? சொன்னாலும் தெரிய மாட்டேருக்கு. கடவுளே இல்லை, நம்மலாம் சயின்ஸு, நம்ம விஞ்ஞானம், குரங்குல வந்தோம், நம்ம ஒரு அணுவில் இருந்து. இதெல்லாம் ஒரு நாள் நீ என்ன பண்ணுவ? கதறுவ, அழுவ. இந்த தீய செயல்களை ஈடுபட்டவங்க, இதை பண்ணவங்கெல்லாம் நரகத்தில் கடவுளை எரிப்பார், அவங்கள அழிப்பார். அப்போ அவருடைய அந்த நல்ல நிரந்தரமான ராஜ்யத்தை அவர் ஏற்படுத்துகிறார். அப்போ உங்களுக்கு புரியும். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் போகணுன்னா இந்த காலத்தில் நீங்கள் கிருபையின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டா பரலோகத்துக்கு போவீங்க. ஆனால்
இயேசு கிறிஸ்துவே மெஸ்ஸியாவாக இங்கே பேதுரு சொல்லுங்கிறார். அவரை ஏற்றுக்குனா அந்த ராஜ்யத்திற்குள்ளே போய் நீங்கள் அனுபவிப்பீங்க. அந்த ராஜ்யத்தினுடைய அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் டெமோ 1000 வருஷம் வந்து எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். பாம்பு புத்துக்குள்ளே குழந்தை கையை விட்டு கோபுராங்க, கிங் கோபுரா விரியன் பாம்பு குட்டியும் விளையாடும். குழந்தை பாம்பு புத்துக்குள்ளே கையை விட்டு பாம்பு கூட விளையாடும். அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள் அந்த ராஜ்யம். அப்போ யாருமே நான் வெஜிடேரியன்னு இருக்க மாட்டாங்க. யாருமே மிருகங்களை சாப்பிட மாட்டாங்க. தாவரங்கள் எப்படி ஆதாம் காலத்தில் ஜலப்பிரயாணத்திற்கு முன்பதாக இருந்துச்சோ அப்படி இருக்கும். இன்னும் அந்த ராஜ்யத்தை குறித்த அற்புதமான விஷயங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. வாசிச்சு பாருங்கள். அப்போ கடவுளையும் புரிஞ்சுப்பீங்க. அவர் நல்லவருன்ட்டு அப்போ ஒத்துக்குவாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர் வந்து இன்றைக்கி உலகத்தில் நடக்கிறதெல்லாம் அவருக்கு தெரியலன்னெல்லாம் கிடையாது. தெரியும், அவருக்கு இது முன்னாடியே தெரியும். ஆனால் அதை அவர் செய்யலை. ஆனால் அதை அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அனுமதிச்சுட்டு இருக்கிறார். எல்லாம் அவருடைய நோக்கத்திற்கு தான். விளங்குதுங்களா இல்லைங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேதுரு வந்து யார்கிட்ட தான் சொல்கிறாரு, அந்த ஜனங்க இயேசுவை பார்த்து அவருடைய அற்புதம் அதிசயங்கள் அடையாளங்கள் எல்லாம் பார்த்து அந்த ஜனத்தோடு தான் அவர் வந்து என்ன பண்ணிட்டு பேசிட்டு அவங்களுக்கு தான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த நாசரேத்து ஊர்லேருந்து பிறந்த அந்த மனிதனாகிய அந்த மனிதன் தான் மெஸ்ஸியா, அந்த மெஸ்ஸியா தான் ஆண்டவருன்ட்டு காட்டுவார். அது அடுத்த பாடத்தில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், தியானிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு ஊழியம் செய்வாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென்.